இன்றைய சத்திரத்தினுடைய கடைசி பகுதியாக ரிக்வேதத்தை பற்றி ஒரு கண்ணோட்டம்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கில் பஞ்சபூதங்களை பற்றி பேசின்னு இருக்கோம். இப்போ நம்ம அதில் ஆகாசம், பிருத்திவி இந்த ரெண்டு டாப்பிக்கை நமக்கு எடுத்து சொல்கிறதுக்காக வேண்டி டாக்டர் வி ராகவேந்திர சர்மா இங்கே வந்திருக்கார். இவர் நம்ம கல்லூரியினுடைய முன்னாள் மீமாம்சா மாணவர். கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் சுமார் ஒரு 25 வருஷம் வேலை பார்த்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டார். பெரிய ஸ்காலர். நாங்கள்லாம் ஒரே ஒன்றா படித்தவா. நிறைய ஞானவான், நல்ல ஞான சம்பாதனம் இருக்கக்கூடியவர். நாங்கள்லாம் அந்த காலத்தில் நொட்ரு பண்ணி சொன்னால் இவர் சொந்தமாக எழுதி சொந்தமாக சொல்லக்கூடியவர். அந்த அளவுக்கு ஒரு சாஸ்திரத்து மேலே ஒரு ஞானம் இருக்கக்கூடிய பெரிய வித்வான். நான் இவர் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பிரின்சிபால் எல்லாம் ஒரே பாடசாலையிலிருந்து ஒன்றாக படித்த மாணவர்கள். நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய இந்த நட்பு, இந்த ரிலேஷன்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இருந்துட்டுருக்கோம். 12 வயசுலேருந்து நாங்கள்லாம் ஒன்றாவே இருந்துட்டுருக்கோம். அப்படி ஒரு பெரிய வித்வானாக இருக்கக்கூடிய வி ராகவேந்திர சர்மா நல்ல பெரிய சம்ஸ்கிருதஜர். ஹிந்தியில் நல்ல புலமை இருக்கக்கூடியவர், ஆங்கிலத்தில் நல்ல புலமை இருக்கக்கூடியவர். இவருடைய பெரிய ஒரு விசிஷ்டம் என்னன்னு கேட்டாக்க, எந்த சாஸ்திரத்தை பார்த்தாலும் அந்த புஸ்தகத்தை பார்த்து ஒருத்தருக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர். எந்த புஸ்தகம் பார்த்தாலும் சாஸ்திரத்தை பார்த்து பாடம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஞானம் இருக்கக்கூடியவர். ரெண்டாவது, ரிக்வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கார் ஃபுல்லாகவே. இவருடைய வாய்ஸ் கேட்காத கண்ட்ரியே கிடையாது, இவருடைய வாய்ஸ் போகாத நாடுகளே கிடையாது. அந்த அளவுக்கு இவருடைய ஒரு வாய்ஸ் ஆனது எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. எப்படி சார் போயிருக்குன்னாக்கா, நீங்களாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரகாண்டம் ரெக்கார்டிங் கேட்டிருந்தால் அது இவர் தான், டாக்டர் வி ராகவேந்திர சர்மா தான் அன்றைக்கி ரெக்கார்டிங் கொடுத்தது. சுந்தரகாண்டம் பூராத்தையும் ஒரே அட்டிய ஸ்ட்ரக்சர், ஒரே நாள் போய் உட்காந்து ரீடேக்கிங்கே இல்லாமல் கொடுத்துட்டு வந்தவர். இன்றைக்கும் அந்த ரெக்கார்டிங் போயின்னு இருக்கு. போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஸ்பஷ்டமாக சுந்தரகாண்டத்திலேருந்து ஆரம்பித்து நிறைய கேசட்ஸ், நிறைய பேர் வீடுகளில் இன்றைக்கி இவருடைய மந்திரங்கள், இவர் சொல்லியிருக்கக்கூடிய இதெல்லாம் போயின்னு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விசேஷம். அவர் இன்றைக்கி இதை பற்றி சொல்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்திருக்கார். பார்க்கறதுக்கு சும்மா சிம்பிளாக இருக்கார். நல்ல பெரிய ஸ்காலர், நல்ல வித்வான், எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பாண்டித்யம் இருக்கக்கூடியவர். இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லி அவரை கௌரவப்படுத்தப்பட்டு நம்மளுடைய டிவி வாசுதேவா சாரை கேட்டுக்கிறேன். சோ அக்ஷரே பரமே ஜோ மன்யஸ்மின் தேவா அதி விஸ்வே நிஷேது யஸ்தன்ன வேத கிமர்ச்சாகாரிஷ்யசி தத் விதுஸ்த இமே சமாசதே. ருப்யோ நமः. உத்துங்க துங்கபத்ராख्ये ತುಂಗಾತೀರ ನಿವಾಸಿನಂ ತುಂಗಾಯಾಹ ಸುತೋಹಂ ನು ತುಂಗಾತೀರ ಯತಿಂ ಭಜೆ ಚಿತ್ರೈಃ ಪದೈಶ್ಚ ಗಂಭೀರೈಃ ವಾಕ್ಯೈಃ ಮಾನೈರಖಂಡಿತೈಃ ಗುರುಭಾವಂ ವ್ಯಂಜಯಂತೀ ಭಾತಿ ಶ್ರೀ ಜಯತೀರ್ಥವಾಕ್. ನಮಃ ಸಭಾಯೈ ಸಭಾಪತಿಭ್ಯಶ್ಚ. இன்னைக்கு ரகுஜி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 40 வருஷமாக நாங்கள்லாம் நட்பு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஒரே நாளில் அந்த பகையை தீர்த்துட்டார். மணி திராவிடண்ணா முன்னாடியும் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி முன்னாடியும் அந்த பெரிய வித்வான்னு கோத்து விட்டார். ஸோ வாழ்க வளமுடன். எனக்கு அனுப்பிக்கிறச்சே கண்ணோட்டம்னு ரிக்வேதத்தில் ஆகாசம் பற்றியும் பிருத்திவி பற்றியும் கண்ணோட்டம்னு போட்டனால சேஃபாக தப்பித்தேன். ஷாயினரோட கண்ணோட்டம்னா அதெல்லாம் உட்காந்து புக்கை பார்த்துட்டு இருக்கணும். வேறு யாராவது கண்ணோட்டம்னா என் கண்ணோட்டத்தில் நான் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ராகவீய வியாக்கியானத்தோடு போய்டும். கண்ணோட்டம்னா அதுதானே. அதனால் ஐ எம் வெரி சேஃப். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸ்ரீ அருணசுந்தரம் அவர்களுக்கும் ரகு அவர்களுக்கும் நாங்கள்லாம் ஒன்றா அத்தியனம் பண்ணி வேத பாடசாலையில் அத்தியனம் செஞ்சோம். அடுத்தது இங்கே சாஸ்திரம் வெங்கட்ரமண கணவாடிகள் சுமதாங்கி அண்ணா கிட்ட நான் மீமாம்சா வாசிச்சதாக சொல்லிக்கிறேன். அவர் கரெக்டாக சொல்லும் போதே சொன்னால் முன்னாள் மீமாம்சா மாணவர்னு சொல்லிட்டார். அதனால் இப்போ மீமாம்சாவும் இல்லை மாணவத்துவம் இல்லைன்னு ஆயிடுது. ரைட்டா? ஸோ நன்றி. நவ் கம்மிங் டு இந்த பாயிண்ட்டுக்கு வரேன்.
ஏன்னா இந்த சபையில் கார்த்தக்னம் தமகம் மன்யே யோன ஜானாதி கத்திதும், எவன் ஒருவன் சரியான இடத்தில் நன்றி சொல்ல மறக்கிறானோ அவன்தான் கிருத்தஜன். அதாவது நன்றி சொல்ல மறந்தவெல்லாம் கிடையாது, சரியான இடத்தில் சரியான நேரத்தில் நன்றி சொல்ல மறந்தவனும் கிருத்தஜன்னு சொல்கிறார். நான் சரியான நேரத்தில், ஏன்னா நாங்கள்லாம் வளர்றச்ச ரகுவோட அம்மா கையில் தான் நான் சாப்பிட்ருக்கேன், அருணசுந்தரமோட அம்மா கையில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால் பிரதம வயசி பீத்தம் தோய மல்பம் ஸ்மரந்தா அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுண்டு அண்ணா கிருஷ்ணமூர்த்தி அண்ணா கிட்ட நான் சந்திராலோகமும் பிரதாபருத்ரியமும் வாசித்தோம். அவ்வளவு அருமையாக இருந்தது. அவ்வளோ அருமையான கிளாஸ் கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல ரசவத்தா எங்கள் செட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சொல்ல மாட்டேன், வேதாந்தி. நடை உடை பாவனை எல்லாமே வேதாந்தியாக இருக்கும். வேற அண்ணா நடத்துகிறச்ச சந்திராலோகம் நடத்தினா ரசவத்தா சாகித்யக்காரராக நடத்துவார். அப்படி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மணித்ராவிடன் நாட்டை ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி அவர் கேட்டிருந்ததுனால ராமசரான்னு சொன்னார். நான் உங்ககிட்ட கேட்டுக்கல, அதனால் இன்னைக்கு தசரா மசரான்னு சொல்லிக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த தியாவா பிருத்திவி முதல்ல எனக்கு கொடுத்த டாபிக் ஆகாஷான்னு பேர். ஆகாஷான்னு பேர். வாசுதேவாச்சார் நமஸ்காரம். நான் இதில் வரைச்ச என்னை இவர் கே பாலசுப்ரமணியம் அவரோட மாப்பிள்ளை என்கிட்ட வேதாத்தியனம் பண்ணார், ரிக்வேதம். அவருக்கு நான் போய் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ கேவி அண்ணா கிட்ட அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி தந்தவர் அண்ணா வாசுதேவாச்சார். நமஸ்காரம் உங்களுக்கு. இந்த தியாவா பிருத்திவி அப்படின்ற டாபிக்கில் இன்னைக்கு பேசுகிறோம். அதுக்கு முன்னால தியாவா பிருத்திவி பற்றி சயின்ஸ் என்ன சொல்றது, ரிக்வேதம் என்ன சொல்றது, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டுலாம். ஏன்னா சயின்ஸோட வியூ சில சமயங்களில் வேதத்திற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஆகையினால வேதம் தப்புன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி சொல்ல போகிறோம். அதாவது பொதுவாக நமக்கு தெரிஞ்ச, நீங்கள் நடுநடுவில் வேதத்துக்கும் உட்காரணும். பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச இதிகாச புராணாபியாம் வேதம் சமுப பிரம்மயேது பிபேதி அல்பஸ்ருதாது வேதா மாம் அயம் பிரதரிஷ்யதி. வெறுமனே அந்த டெக்ஸ்டோட மட்டும் வச்சுண்டு வேதங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. இதிகாச புராணாபியாம் இதிகாசங்களையும் புராணங்களையும் எடுத்துக்கொண்டு அவற்றை துணை கிரந்தமாக துணைக்கு வைத்துக்கொண்டு நாம் அர்த்தம் பண்ணணும்னு அதை சொல்றோம். ஆகையினால நம்ம பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இல்ல வார்த்தையோ பழைய பாரம்பரிய கிரந்தங்கள்ல பார்க்கிறச்ச நமக்கு ஒரு உற்சாகம் வரும். ஆஹா, வேதத்துல மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கே அப்படின்னு ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் என்னன்னா, அடடா இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சிருக்கிற விஷயங்களை அதைத்தான் அன்னைக்கே கண்டறிஞ்சு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இஃப் யூ நாட் டேக்கிங் மச் டைம், அண்ணா ஒரு விஷயம் சொன்னா, நாங்கள் மகரிஷி வேத பாடசாலையில் சேட்பட்டில் அங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குறச்ச அண்ணா தான், அதாவது புராண தத்துவங்களையும் வேதிக தத்துவங்களையும் மாடர்னா அதை மாடர்ன் சயின்ஸோட கனெக்ட் பண்ணி ஆம் ஜனதா, அதாவது சாமானிய ஜனங்களுக்கு அதை ரொம்ப அழகாக எடுத்துட்டு போகணுன்றதுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் எனக்கு அவர் சொன்னதை மட்டும் நான் ரீகால் பண்ணிட்டு ஐ கண்டினியூ மை சப்ஜெக்ட். அன்னைக்கு அவர் பேசுறச்ச சொன்னார், குரோதம் பிரபோ சம்மரேதி யாவத் கிரக்கே மருதாம் சரந்தி தாவத் ச வன்னிர் பவனேத்ர ஜன்மா பஸ்மாவசேஷம் மதனம் சகார. இது ஒரு ஸ்லோகம். அதாவது சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கிளம்பிய அக்னியானது மன்மதனை பஸ்மமாக்கிடுச்சு. தூரத்திலிருந்து அந்த தேவர்கள்லாம் குரோதம் பிரபோ சம்மரன்னு கத்துறாங்க. அப்போ அந்த தேவர்களுடைய
வாயிலிருந்து வெளிவந்த சப்தங்கள் சிவனுடைய காதை அடைவதற்கு முன்பாகவே சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கிளம்பின அக்னியானது மன்மதனை பஸ்மம் மாத்திரமே மீதி இருக்கும்படி செய்தது. இதில் அண்ணா ஒரு பாயிண்ட் சொன்னார், லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தேன் சவுண்ட். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. இன்னும் அதுதான் எனக்கு ட்ரிகரிங் பாயிண்ட். கனெக்ட் பண்ணி எது வசந்தது எது கீழானது கீழமையானது அப்படின்னு இங்க சொல்ல வரல. இது இப்படி சொல்லியிருக்கு, அது அப்படி சொல்லியிருக்கு. கிருஷ்ணனே கூட கீதையில எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு யதேச்சசி ததா குருன்னு விட்டுட்டார். ஸோ அவளோட பெர்செப்ஷனுக்கு நம்ம விட்டுடுறது பெட்டர். இங்க என்னோட பெர்செப்ஷனை நான் சொல்றேன். என்னோட பெர்செப்ஷன் சொல்லிட்டு 5 5 11 மணி திராவிடனா சும்மா விட மாட்டார். ஆகையினால இந்த சென்ஸ் இப்போ அடிப்படையில் நம்மோட நவீன அறிவியல் அதோட பார்வைக்கும் பாரம்பரிய கிரந்தங்களோட தரிசனத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். இந்த சயின்ஸ் 4 விஷயங்களை உள்ளடக்கியது. 4 விஷயங்களை சயின்ஸ் உள்ளடக்கியது. ஒன்று அனலிட்டிக்கல், ரெண்டாவது ரிடக்ஷனிசம், நான் சொல்ல போறேன் ரிடக்ஷனிசம், மூணாவது எம்பெரிக்கல், நாலாவது மெட்டீரியலிஸ்டிக். என்ன சொல்ல வரோம்னா, அனலிட்டிக்கல் தான் பகுப்பாய்வு கொண்டது. பகுத்து 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 சிறு சிறு பகுதிகளாக சயின்ஸ் ஆய்வு செய்யும். அடுத்தது அந்த ஹோல் பண்ணாது, பகுப்பாய்வு செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெடக்ஷனிசம். ரெடக்ஷனிசம்னா குறைப்பு வாதம், குறைச்சி பண்ணும், சிம்பிளிஃபை பண்ணி அதை எடுத்துட்டு போகும். மூன்றாவது எம்பெரிக்கல், எனக்கு என்ன அனுபவத்தில் வந்திருக்கோ அதுதான் உண்மை. அனுபவபூர்வமாக அனுபவம் அற்ற விஷயங்களை சயின்ஸ் ஏற்றுக்காது. நான்காவது டோட்டலி பௌத்தீக விஷயங்கள் சார்ந்தது, அதாவது மெட்டீரியலிஸ்டிக். இப்போ ஸ்பிரிச்சுவல், ஏன்னா வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுட்டோம்னா பின்னாடி வர விஷயங்கள் நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ அதாவது சுருங்க சொல்றதா இருந்தா, அறிவியல் மூளையை மட்டும் பார்க்கும், மனசை தூக்கி வச்சுட்டு. அறிவியல் மூளையை மட்டும் பார்க்கும், மனசை தூக்கி வச்சுட்டு. ஆன்மீகம் மூளையை மனசோட சேர்ந்து பார்க்கும், மனசை மூளையோட சேர்ந்து பார்க்கும். இதுதான். அதனால இந்த ஸ்பிரிச்சுவலிட்டி பார்த்தீங்கன்னா வேதங்களுக்கு 4 அப்ரோச் இருக்கு. ஒன்று ஹோலிஸ்டிக், அது பகுப்பாய்வு செய்யாது, முழுமையாக 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 எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஹோலிஸ்டிக் the entire universe எடுத்துக்கும். சயின்ஸ் யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரு பகுதி பகுதியா எடுத்து விசாரம் பண்ணும், ஹோலிஸ்டிக் நோ. அடுத்தது இந்திரியங்களை கடந்தும் பல விஷயங்கள் இருக்கின்றன. மனம் சார்ந்த, இந்திரியங்களை கடந்தும் மனம் சார்ந்த, உணர்வு சார்ந்த, அனுபவம் சார்ந்த விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலிட்டிக்கு உண்டு. இது ரெண்டாவது. அடுத்தது சிலதெல்லாம் உள்ளுணர்வு சார்ந்த விஷயம். உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும், அது எனக்கு வராது. இப்போ லேட்டஸ்டா ஒன்று படித்தேன். உள்ளுணர்வுன்றது பார்க்க முடியாத வஸ்துக்கள் கூட இருக்கின்றன அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் படித்தேன். எனக்காகவே அது சொன்ன மாதிரி இருந்தது. ஒரு தாய் கர்ப்பத்தில் குழந்தைய வச்சுட்டு இருக்கா, சரிங்களா? அவள் தாய்மை அடைந்து விட்டாள். சரி, உள்ள குழந்தை இருக்கு. குழந்தை அம்மாவை பார்த்துருக்கா? பார்க்கல. அம்மா குழந்தைய பார்த்துருக்காங்களா? பார்க்கல. ஆனால் 2 பேருக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்கு. நான் தாயின் வயிற்றில் இருக்கிறேன்னு அம்மாவுக்கு இருக்கு, என் குழந்தை உள்ள இருக்குன்னு. அப்போ இந்திரிய கோச்சரமான விஷயங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அப்படின்னா இந்திரிய அதீதமான விஷயங்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று ஆகும். அப்படின்னா இந்திரிய அதீத விஷயங்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னா இந்த குழந்தையும் அம்மாவை பார்க்கல, அம்மாவும் குழந்தைய பார்க்கல. இது இருக்கா இல்லையா? சத்தியமா இல்லையா? சத்தியம் தானே. ஆக
ஆகையினால this is a direct example for mentioning that இந்திரிய அகோச்சரமான இந்திரிய அதீதமான விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றன அப்படின்றதுக்கு. அதனாலதான் உள்ளுணர்வு. இந்த தாய் என்னை மிகவும் சிறப்பாக கர்ப்ப கிரகத்தில் பாதுகாக்கிறாள், என் குழந்தை ரொம்ப சேஃபா இருக்கு அப்படின்ற உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில உண்டு. அது சயின்ஸ்ல மிஸ்ஸிங். சோ அறிவியல் என்ன பண்ணும்னா அனைத்து விஷயங்களும் பகுத்து உடைச்சி புரிஞ்சிக்கிறது. சத்தியம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது எப்படி இருக்கணும்னா முழுமையாக தனக்குள் எந்த பிளவும் இல்லாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கணும். கரெக்டுங்களா? கரெக்டான சத்தியம் ஒன்று இருந்தா அது முழுமையா இருக்கணும், தனக்குள் எந்த பிளவும் இல்லாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா பகுத்து பிரிச்சு பார்த்தா என்னடா பாக்குதுன்னா சத்தியத்தின் உடைந்த பகுதிகளைத்தான் அறிவியலால் பார்க்க முடியும். உடையாத பகுதிகளை, சத்தியத்தின் முழுமையான உடையான பகுதிகளை ஆன்மீகத்தால் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த நவீன மருத்துவம் இருக்கு இல்லையா, அது உயிரியல். நவீன மருத்துவம் உயிரியல் வந்து மூளையை புரிஞ்சிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுதுன்னா ஓவராலா பார்க்காது. லெஃப்ட் பிரெயின்ல இதெல்லாம் ஃபங்க்ஷனிங், ரைட் பிரெயின்ல இதெல்லாம் ஃபங்க்ஷனிங். ஒரு டாக்டர் கிட்ட வந்து வருகின்ற காலம் போலாம், ஐயா எனக்கு தலைவலி, லெஃப்ட் பிரெயினா ரைட் பிரெயினாப்பா? சார் ரைட் சைடில். ஐயோ ஐ எம் நாட் ஸ்பெஷலிஸ்ட் இன் ரைட் பிரெயின். நீ பக்கத்துக்கு இதில் வந்து ரைட் பிரெயினில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், நீ அவர்கிட்ட போயிடும். அறிவியலை பகுத்து பிரிவதனால, பிரிந்து கொள்ள முயற்சிப்பதனால வந்த ஆபத்து என்னன்னா, நான் அந்த இடத்துல மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட், இதை தவிர நான் இதர ஏரியாக்கள்ல ஐ ஹேவ் த நாலேஜ் பட் ஐ எம் நாட் த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற நிலை உருவாகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மூளையில எந்த நியூரோ செல்ஸ் எல்லாம் பேசும் திறனை நமக்கு அளிக்கின்றன, எந்த நியூரோ செல்ஸ் ஞாபக திறனை நமக்கு அளிக்கின்றன, எந்த நியூரோ சயின்ஸ் வந்து பார்வை திறன் நமக்கு அளிக்கின்றன. இப்படி மூளையோட ஒட்டுமொத்த தொகுதி, ஒட்டுமொத்தம் தான் மூளை தான் நம்முடைய மனித திறனை நிர்மாணிக்கிறது அப்படின்றத சயின்ஸ் நம்ப மறுக்கிறது. லெஃப்ட் பிரெயினா அது டஸ் இட் ஃபங்க்ஷன், ரைட் பிரெயினா அது டஸ் இட் ஃபங்க்ஷன், இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றத மறுபடியும் ஆன்மீகம் தான் எடுத்து சொல்கிறது. ஆன்மீக ரிக்வேதாதி கிரந்தங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு அறிவியல் சார்ந்த அறிவை விட ஆன்மீக சார்ந்த உணர்வு இருந்தால் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா உணர்வும் ஒரு சயின்ஸ், உங்க உணர்வை நான் உணர முடியாது, என் உணர்வை நீங்க உணர முடியாது. உங்க உணர்வு எனக்கு இல்லைன்றனால உங்க உணர்வை நான் இல்லை என்று சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், பசிக்கிறது உங்களுக்கு, எனக்கு பசிக்கல. யூ ஃபீல் உங்களுக்கு பசிக்கிறது, எனக்கு பசிக்கலன்றனால ஆஹா பசிங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அது சொல்ல முடியாது. ஆகையினால வேதாதிகளுக்கும் சாஸ்திரங்கள் இத்தியாதிகளுக்கும் அர்த்தம் பார்க்கிறச்ச உணர்வுடன், ஸ்பிரிச்சுவலிசம் உணர்வோட ஃபீலிங்கோட பார்த்தாதான் அதோட அர்த்தங்கள் நமக்கு தெரியும். இப்போ அடுத்தது குறைப்புவாதம் சயின்ஸ்ல, அந்த ரிடக்ஷனிசம். இதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ஆஹா வேதம் வந்து அவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா வேதத்திலையும் அறிவியலை கலந்து நாம என்ன அறிவின்மையியலுக்கு நம்ம போயிடுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிடக்ஷனிசம். சயின்ஸில் இருக்கிற குறைபாடுன்னு சொல்ல முடியாது, அதோட டிராவல், அதோட ஜேர்னி, அந்த ஜேர்னி குறைபாடுகளையும் தன்னகத்தே கொண்டதாக இருக்கலாம். ஸோ ரிடக்ஷனிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த உயிரணுக்களோட சேர்க்கையா பார்க்கறது. உயிர்னா என்னது? உயிர் அணுக்களோட சேர்க்கை. இதுக்கு உயிர் அணுக்களோட சேர்க்கை உயிர், இப்படி பார்க்கும்
சயின்ஸ். ஆனால் ஆன்மீகம் என்ன பண்ணுன்னா உயிரணுக்களோட சேர்க்கை மட்டுமே என்ன உயிர்னா பயணிக்கிற இந்த உள்ள அந்த 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 இதில் டிராவல் பண்ற எல்லா உயிரணுக்களும் சேர்றது இல்லையே. ஏதோ ஒரு குறிப்பிட்ட உயிரணு தானே போட்டியிட்டு அத்தனை உயிரத்தையும் பொடிச்சு ஓடி போய் கருமுட்டையை உடைச்சி அது உள்ள சேர்க்கிறது இல்லைங்களா? அப்போ உயிரணுக்களின் உயிரின் சேர்க்கை தான் உயிர்னா அப்ப உயிர் இல்லாத அணுக்கள் எங்க போறது? அதுக்கு என்ன ஆன்சர்? வேதம், சாஸ்திரங்கள், இதிகாசங்கள் சொல்கின்றன அதற்கு அவ்வளவுதான் லைஃப். பகவானோட சித்தம் அந்த ஒரு உயிரணு மட்டும்தான் என்ன டிராவல் பண்ணி அதுக்கு உண்டான எல்லா விதமான சக்தியும் கொடுக்கணும் அப்படின்றது புரிஞ்சுக்கிறது. அடுத்தது சயின்ஸ் ஜட பொருட்களால் நிறைந்தது. இந்த உலகம் ஜடப்பொருட்களால், இந்த இயற்கை ஜடப்பொருட்களால் நிறைந்தது, பொருட்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்றும் கிடையாது என்ற நம்பிக்கை. இது எவ்வளவு தூரத்தில் போய் நிற்கிறதுன்னா, இப்போ ஒரு சயின்ஸ் படித்தேன், புதுசா ஒரு சயின்ஸ். அண்ணா கான்சியஸ்னஸ் சயின்ஸா? என்ன சயின்ஸ்? கான்சியஸ்னஸ் சயின்ஸா? அது என்னடா சொல்லுதுன்னா, இந்த நரம்பு மண்டலத்தோட எந்த பகுதியில் கான்சியஸ்னஸ் உருவாறதுன்றது தெரிஞ்சிட்டு அதுக்கு கான்சியஸ்னஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு துறையே செயல்படுகிறது. அதனால எல்லாத்தோட கலவை அவுட்புட் தான் ஞானம் அப்படின்னு ஆன்மீகமும் வேதங்களும் சொல்கின்றன. இப்போ கமிங் டு த வேதிக் பார்ட் ஆஃப் இட். வேதத்தோட பங்களிப்பு என்ன? அதாவது we call it initiative அப்படின்னா முழுமையா, அதாவது இனிஷியேட்டிவ்னா அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்றாங்க எபிலிட்டி டு நோ ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட் வித்தவுட் ப்ரூஃப் ஆர் எவிடன்ஸ். எபிலிட்டி டு நோ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் வித்தவுட் ப்ரூஃப் ஆர் எவிடன்ஸ். இதுக்கு பேரு அப்போ ஸ்பிரிச்சுவல் பாத்துன்றது இனிஷியேட்டிவ். அறிவால் அன்றி உள் உணர்வால இந்த உலகத்தை, இயற்கையை புரிந்து கொள்ள முயல்கிறது நம்ம வேதங்கள். உதாரணம், ஒரு ஆயுர்வேத வைத்திய கிட்ட போறோம். அவர் நாடி பிடிக்கிறார். வாதம், பித்தம் இதெல்லாம் கூறு கூறா லேப்ல ஆய்வு செய்யறாரா? இல்ல. இப்போ தொட்டு பார்க்கிறார், இவ்வளவு பித்தம், இவ்வளவு கபம் அப்படின்னு அவரால் மெஷர் பண்ண முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றார்? உள்ளுணர்வால, அனுபவத்தினால, இதெல்லாம் சயின்ஸுக்கு வராது. உள்ளுணர்வால, அனுபவத்தினால, எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த மொத்த பாடியோட மெட்டபாலிக் சிஸ்டத்தை முழுமையா புரிஞ்சுக்கிறார். உங்க உடல் வாதம் மிகுந்ததாக இருக்கிறது, உங்க உடல் பித்தம் மிகுந்ததாக இருக்கிறது. இப்படி ஏதாவது அந்த கோளாறை கண்டுபிடிச்சு ஜஸ்ட் நாடியை தொட்டுப்பட்டு அதை சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ஆயுர்வேதம் வைத்தியர்கள் இதை பண்றாங்களா இல்லையா? அப்போ இது சயின்ஸ் அதீதமாக இருக்கிறது. உள்ளுணர்வையும் அனுபவங்களையும் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அடுத்தது ஸ்பிரிச்சுவலிசம் ரெண்டாவது குவாலிட்டி ஹோலிஸ்டிக். ஹோலிஸ்டிக்னா பகுத்து 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 சொல்லாது. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. அதாவது மொத்தமும் முழுமையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டு அது உள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் டீல் பண்ணி என்னைக்குமே பகுதியாக வேதங்களும் சாஸ்திரங்களும் பகுதிகளா ஆராய்ச்சி பண்ணும். ஆனா எடுத்துக்கிறச்ச முழுமையாக எடுத்துக்கொள்ளும். மரபார்ந்த பார்வை, மரபார்ந்த பார்வைனா ட்ரெடிஷனல் வியூ. இது முழுமையை நாடுகிறது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கண்ணில் கோளாறு. இப்போ நம்ம இதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க கண்ணில் கோளாறுனா உட்காந்து கண்ணை நோண்டிட்டு இருப்பான் இல்லையா? கண்ணில் கோளாறுனா எதனால அந்த கோளாறு? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அவற்றுள் மிகை நாடி, மிக்க கோளாறு. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் நமக்கு ஆன்மீகத்தோட. வெறும் கண்ணை மட்டும் பார்க்காம அந்த கண்ணுக்கு என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனை அப்படின்னு ஆணிவேறு வரை சென்று மொத்தமும் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறது. அடுத்தது
கொஞ்சம் ஆன்மீகமும் சார்ந்தது. உள்ளுக்குள்ளார தெய்வீக தன்மையும் ஆன்மீக உணர்வும் இல்லாம வெறுமனே அதிலிருந்து தள்ளி நின்று பார்த்தா நமக்கு ஒரு வஸ்து, ஒரு விஷயம் முழுமையாக புரியாது. இந்த மரபார்ந்த பார்வை, ட்ரெடிஷனல் வியூ, ஆன்மீக ஞானத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரொம்ப ஜாலியாக அதில் போட்டிருந்துச்சு. பகவானே, வேதங்கள் அப்படித்தானே, இயற்கை ஷன்னோ அஸ்து த்விபதே ஷம் சதுஷ்பதே, ஓஷதி சூக்தங்கள் எல்லாமே எல்லா விதமான ஓஷதிகளும் மருந்துகளும் எல்லா விதமான செடிகளும் கொடிகளும் புல் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கும். எக்ஸாம்பிள், இந்த ப்ரேயரை விட்டுட்டு நீங்கள் அமேசான் காட்டில் போயிட்டு ஒரு நெருப்பு எரிஞ்சு போச்சுன்னா முதல்ல சயின்ஸ் என்ன தெரியுமா பண்ணோம்? சரி, அங்கே ஃபியூச்சரில் எவ்வளோ ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரும், எவ்வளவு தூரம் அங்க மழையோட பொழிவு பாதிக்கப்படும் அப்படின்னு அறிவியல் அறிவு கணக்கு போட்டு இருக்கும். நம்ம அறிவு என்ன தெரியுமா பண்ணும்? என்ன பண்ணும்னா, ட்ரெடிஷனல் வியூல நமக்கு ஓஷதய சம்பதந்தே சோமேன சகராஜ்ஞா இப்போ இந்த மரபான ட்ரெடிஷனல் வியூல மரங்கள், செடிகள், நீர்நிலைகள் இதெல்லாம் நமக்கு வெறும் பயன்பாட்டுக்கான ஜடப்பொருட்கள் அல்ல, பயன்பாட்டுக்கான ஜடப்பொருட்கள் அல்ல, அதுக்கும் உயிர். இப்பதான் சொன்னார் ஜல அபிமான தேவதா, ஜல அபிமான தேவதா. அப்போ அவற்றை, அதையும் உயிருள்ளவற்றை நடத்துவது மாதிரி அதையும் புனிதத்தன்மையோடும் பத்திரமாகவும் சேதாரப்படுத்தாமல் நம்ம முன்னோர்கள் வேதங்கள் நடத்தின. அதிலிருந்து வெளியில வந்ததுனால தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது அப்புறமா என்னன்னு பார்க்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தடாகம் இருக்குல்ல, அந்த தடாகத்தில் யக்ஷன் இருக்கான். அவன் குளிக்க போனால் அதில் வந்து தடாகன் வெளில வந்தான். தர்ம யுதிஷ்டிரரை பார்த்து யக்ஷ பிரஷ்னம்னு வந்தது. அப்போ அந்த தடாகத்தில் யக்ஷன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வனங்களுக்கு வனதேவத்தை அதிபதியாக இருக்கிறார். இயற்கையோட ஒவ்வொரு அங்கங்களிலும் தெய்வீக அம்சங்கள் இருக்கிறதாக வழிபட்டு வந்தார்கள். இது மூன்றாவது. நான்காவது, மரபு சார்ந்த பார்வை அப்படின்றது வெறும் வெளியில கிடைக்கிற மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்சஸ், புறத்தரவுகள் இருக்கு இல்லையா, இதை வச்சு மட்டும் டிஃபைன் பண்ண கொள்கையை நிரம்பியதாக இல்லை. அது மனித அனுபவத்தையும் அதோட நேரடியான மனித அனுபவத்தை நேரடியா பரிசோதிச்சு அதற்கு முக்கியத்துவம் தந்தது. ஏன்னா யோக சாஸ்திரத்தில் சொல்றா, இடா, பிங்களா, சுஷும்னா, தனஞ்சயன், கூர்மன் இப்படின்ற நாடி வந்து நம் இந்த 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 உடலில் எம்பெரிக்கல், ஐ வாஸ் டெல்லிங் எம்பெரிக்கலாக என்ன யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சயின்ஸ் என்ன பண்ணுன்னா, இது நாங்கள் நம்ப மாட்டோம், இது நாங்கள் நம்ப மாட்டோம். ஒரு ஃபுல் இது எடுக்கிறோம், என்னது டோ டு ஹெட்டு வந்து என்ன ஸ்கேனு இல்லை, எம்ஆர்ஐக்கும் இப்போ அட்வான்ஸ் வந்துருச்சு, ஏஐ ஸ்கேனு, அதுலலாம் எங்களுக்கு தெரியலைங்க, அந்த நாடியெல்லாம் தெரியல, ஆகையினால நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுவோம். சோதனை முறையில் பிளந்து பார்த்து கண்டுபிடிக்கும் நிலையில் இல்லை. உடலை அறுத்து இந்த நாடிகளை பார்க்க முடியாது. ஆனால் யோக சாஸ்திரத்தில் சொல்லிய முறையை தக்க குருவிடம் கற்று அனுபவத்தை பெற்று ஆன்மீக உணர்வையும் பெற்று நம்பிக்கையையும் பெற்று வந்தா நிச்சயமா இந்த நாடி சாஸ்திரத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால கம்மிங் டு இப்பதான் யோசிக்கிற இவன் எப்ப ரிக்வேதத்துக்கு வர்றது, ரைட்டா? சரி. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இரண்டு பகுப்புகளை தனித்தனியாக புரிஞ்சுக்கணும். வேதம் சயின்ஸ் வேண்டான்னு சொல்லலை, சயின்ஸை டச் பண்ணி சயின்ஸையும் கடந்து நிற்கிறது. அப்படி கடந்து நிற்கிறது சயின்ஸ் தன்னோட நிலையில அப்படியே நிற்கிறது. இப்போ கமிங் டு த ஜிஸ்ட், இந்த ஜிஸ்டுக்கு நான் வரேன்.
traditional people experience the world differently than modern people. Traditional people experience the world differently than modern people. Material and spiritual realms were not separate for traditional people. They viewed the entire cosmos as a single entity. மொத்த காஸ்மாஸும் ஒரு சிங்கிள் என்டைட்டியா பார்க்குறாங்க. இப்போ வேதம் வந்து வேர்ல்டு வியூ எப்படி பார்க்கறது அப்படின்னா, இங்கே தான் ரிக்வேதம் வேதத்தை பற்றி உலகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்கிறச்ச, உலகத்தை தியாவா பிருத்திவியோட அதுக்குள்ளாரியே அடங்கினதாக பார்க்கிறது. ஏன் அப்பு தேஜஸ் வாயு இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா, எனக்கும் இப்போ நானும் யோசிச்சு பார்த்தேன். இந்த துவந்த தேவதாக்க மித்ராவருணவ் இந்திராக்னி இல்லையா, இந்த மாதிரி துவந்த நான் ரொம்ப யோசிச்சு பார்த்ததுல வேதம் வந்து சும்மா எவனோடையோ ஜோடி சேர்க்கணுன்றதுக்காக அது சேர்க்கலை. இந்திராக்னி இந்திரனையும் அக்னியையும் சேர்த்து சொல்லிருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இந்திரனோட துவந்தத்தை சேர்க்கும் போது ஏன் இந்த 2 பேரை சேர்ப்பானே? எவ்வளவோ தேவதைகள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் நான் கண்ட விஷயம் என்னன்னா, தியாவா பிருத்திவி இது 2த்துக்கும் நடுவுல தான் என்டையர் உலகம் இருக்கிறதுனால வேதம் தியாவா பிருத்திவியை சேர்ந்தே பார்த்தது. அது ஒண்ணு மேல இருக்கு, இது ஒண்ணு கீழே இருக்கு. நடுவுல என்ன இருந்தாலும் அதுக்குள்ளார அடங்கிவிடும். ஆகையினால வேதம் வந்து தியாவா பிருத்திவி அப்படின்னு சேர்ந்து இந்த ரெட்டை தேவதாக்க மந்திரங்கள்ல சேர்ந்தே சொல்றது. மாடர்ன் சயின்ஸுக்கு ஏன்னா தியாவா பிருத்திவி இல்லையா, பிருத்திவி பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பிருத்திவி பத்தி 3rd பிளானட், பிருத்திவி என்னது 3rd பிளானட் ஃப்ரம் த சன், சூரியன் கிட்ட இருந்து 3வது பிளானட். அது வந்து சூட்டபிள் ஃபார் லைஃப், இந்த உயிரினம் வாழ தகுதியாக இருக்கிறது. 2வது சயின்ஸ் பூமியோட வயதை நிர்ணயிக்கிறது. அப்ராக்சிமேட்லி 4.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டா சொல்றது. அதே மாதிரி பிருத்வி இந்த பூமியோட ஸ்ட்ரக்சரை பத்தி சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, அந்த பூமியில several லேயர்ஸ் இருக்கு. லேயர்ஸ் மேலோடு மேல் அங்கி முக்கியமான பூமி, we call it crust, mantle and core அப்படின்னு சொல்லுவா. இப்படி 3 தட்டுகளை அடக்கியதாக இருக்கிறது. நிறைய பிளேட்லெட்ஸ் இருக்கு. அது ஒன்னோட ஒன்று உராய்வதனால மலைகள் வெளியே வருகின்றன, எர்த்குவேக் நடக்கிறது. இப்படி பௌத்திகமாக எர்த்தை பார்க்கறது. எர்த்தோட ஸ்பேஸை எப்படி பார்க்கறதுன்னா, நியர் perfect vacuum with low density and pressure, contains cosmic dust, radiation, dark matter and dark energy. இப்போ ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் ரிலேட்டிவிட்டி தியரி இருக்கு. ஸ்பேஸுக்கும் டைமுக்கும். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா என்னது எல்லாமே ஒரே நிமிஷம் 2 நிமிஷம் தானே இல்லையே. நீங்க பாருங்க, ஒவ்வொரு வஸ்துவை ஒவ்வொரு நிலைகளிலிருந்து கீழே போடும்போது என்ன, ஒவ்வொரு தூரத்திலிருந்து கீழே போடும்போது அதனுடைய கீழே விழற டிராவல் வேகமானது என்ன அதிகப்படும். இங்கிருந்து போடுறதுக்கும் அங்கிருந்து போடுறதுக்கும் மைக்ரோ செகண்ட்ஸ் அதிகப்படும். அதே மாதிரி பொருளோட டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது விழுகின்ற டைம் டேக்கனும் அதிகமாகும். இது சீக்கிரம் பொத்துன்னு விழுந்துடும். ஒரு காலி பேப்பரை வந்து நீங்க போட்டீங்கன்னா அதை ஆடி வந்து கீழே விழும். இப்போ எர்த்துக்கு கிராவிடேஷன் பவர் இருக்குன்னா எல்லாரும் ஒரே டைம் டேக்கன் தானே இல்லையே. ஆகையினால என்னன்னா
அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி, பொருளோட டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அந்த வெளிப்புற வாதாவரணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளும் கீழே விழவோ பயணிக்கவோ நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. டிஃபரெண்ட். அதனால இந்த தியரி என்னன்னா, அதாவது ஸ்பேஸ் டைம் ரெண்டுமே இன்டர்வூவன் into space time with gravity created by massive objects wrapping space time. Now இது போயிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் சரி சுவாமி, நம்ம வேதம் என்ன சொல்லுது, பிருத்திவியை பற்றி ஆகாசத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். என்ன சொல்லுது? ரிக்வேதத்தில் பிருத்திவி, என்டையர் ரிக்வேதத்தில் பிருத்திவி 3 விதங்களாக பார்க்கப்படுகின்றது. என்னது? பிருத்திவி நமக்கு தேவதை, பிருத்திவி நமக்கு தேவதை, பஞ்சபூதங்களுள் ஒன்று. அதுக்கு தியௌஹு அப்படின்னு பேரு. ஹெவன் நம்ம நார்மல் இதில் யூஸ் பண்ண கூட பிருத்திவியை தியௌஹு, அதனால தான் தியாவா பிருத்திவி அப்படின்னு பேரு. இந்த பூமியானது, இந்த பிருத்திவியானது நமக்கு வளத்தை, 2வது பாயிண்ட், வளத்தை கொடுக்கிறது, ஸ்டேபிளாக இருக்கிறது, நமக்கு அனைத்திற்கும் வாழ தகுதியான வாழ்க்கையை தருகிறது. 2வது. 3வது, இறைவனை புரிந்து கொள்வதற்கு சப்தங்கள் டிராவல், இறைவனை புரிந்து கொள்வதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு, எல்லாமே இன் ஆர்டர் இருக்கிறதுக்கு இந்த பூமி தாயானவள் நமக்கு வாழ்த்தி அனுகிரகிக்கிறாள். இப்படி பூமியை பத்தியான ரிக்வேதத்தோட பார்வை. ஆகாசத்தை பத்தியான ரிக்வேதத்தை பார்வை என்னன்னா, ஒன்ஸ் அகைன், அதாவது ஆகாயத்தை அப்படின்னு மேலே பார்க்கல, எங்கெல்லாம் இடைவெளி இருக்கிறதோ அது எல்லாம் ஆகாசமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது மேலையும் அது விட்டுக்கல, தியூல் தேவதாக்காக ஒரு 9-10 தேவதைகள் தியூல இருக்கிற தேவதைகளையும் அது தியூரோட கனெக்ட் பண்ணி ரிக்வேதமானது சொல்கிறது. இப்படி என்னெல்லாம் வார்த்தைகள் ஆகாசத்துக்கு யூஸ் பண்ணிருக்கு, முடிஞ்சா எடுக்கலாமா? தியௌஹு எங்கேயா வாக்கியம் இருக்கா? ஒரு மந்திரம் சும்மா செக் பண்ணல, சும்மா ஜாலியா. ஒரு வார்த்தை ஆகாசத்துக்கு யூஸ் பண்றது. அந்தரிக்ஷ புருத்பிரபோதகாபிஹி, அந்தரிக்ஷம்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றது. நபஹா, நபஸ் இருக்கு இல்லையா, நபஹான்ற வார்த்தையை யூஸ் பண்றது. ரோதசி அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றது. அம்பக்கிமாசி ககனம் கபீரம், ககனம் அப்படின்ற வார்த்தையை, அது கரெக்ட் தானே? சோ ககனம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றது. வியோமன் அப்படின்ற இத்தனை வார்த்தைகளும் ஆகாசத்தை குறிச்சு ரிக்வேதத்தில் இருக்கு. ரஜஸ் அப்படின்ற சப்தமும் ஆகாசத்துக்கு சொல்றா. திவ் அப்படின்ற சப்தம் சொல்றா. உருவி அப்படின்ற சப்தங்களை சொல்றார். இப்படி பல்வேறு பர்யாய வாட்சிகள் ரிக்வேதத்தில் ஆங்காங்கே சொல்லப்பட்டுள்ளன. இதுல தியௌஹுதா வெரி ஆஃபன் ஹெவன்ற அர்த்தத்திலேயோ இல்லைன்னா ஆகாசம் அப்படின்ற அர்த்தத்திலேயோ தியௌஹு அப்படின்ற வார்த்தை தான் பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால்தான் துவந்த தேவதாகத்தில் தியாவா பிருத்திவி அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, பாக்கி இந்த தியௌஹு சப்தத்துக்கு ஒளிர் விடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கின்றார். ஒளிர் விடுதல், பிரகாசித்தல், ஜொலித்தல். இது கூட ஆகாச தேவதா DYEUS டயஸ் அப்படின்னு பாரோப்பிய பாஷா, பாரதிய யூரோப்பிய இந்தியன் யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ்ல DYU கிட்டத்தட்ட இது எல்லாமே தியூ அப்படின்ற தாத்துவை உள்ளடக்கியதாக இருக்கிறது. தியூ பிரகாசம்.
அப்ப டயஸ் அப்படின்னு சொல்றது. இன்னொரு இடத்துல தேயிவஸ், தேயிவஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அடுத்தது தேவஹான்னா ஷாயனர் சொல்றார் பிரகாசசீலஹா, தியுதிஹி பிரகாஷஹா அப்படின்னு ஷாயனர் சொல்றார். ஐரிஷ் லாங்குவேஜ்ல தியா பாருங்க, தாருக்கா தியு, தியௌஹு, தியா அப்படின்னு ஐரிஷ் லாங்குவேஜ்ல. லியூன்னு ஒரு லாங்குவேஜ், அதுலயும் தேயிவஸ் சொல்றா. ஓல்டன் கிரீக்ல ஜியூஸ் சொல்றா. ஜூஸ், ஜூஸ்ங்கிற வேர்டு என்னன்னா இந்த தியவுல யா இருக்கு இல்லையா, தியவுல யா, இந்த யா வந்து ஜாவா மாறுது, யா வந்து ஜாவா மாறுது. ஏன்னா ஜக்ஞ நார்த்ல யக்ஞன்னு சொல்ல மாட்டான், அவங்க ஜக்ஞன்னு சொல்ல, யாவ ஜாவா. ஸோ கிரீக்லையும் பிரகாசத்துக்கு ஒளிக்கு ஜூஸ்னு பேரு. லாட்டின் லாங்குவேஜ்ல ஜூ, ஜூ, ஜோவ் அப்படின்னு. ஜெர்மன்ல எஸ் சியூ, மத்சியால வர சியூ, அத ஜியூ அப்படின்னு சொல்றாங்க. பிராச்சீன நார்ஸ் லாங்குவேஜ்ல ஜிர். இது எல்லாமே ஒளிரி விடுகின்ற தன்மையை சொல்கின்ற தாத்துக்களாக இருக்கின்ற மூல தாத்து. நீங்க பாத்தீங்கன்னா திவு, திவு. ஷாயனர் சொல்றார் சரி தியௌஹு சரி, அது திவா எப்படி ஆச்சு, தியாவா எப்படி ஆச்சு, தியாவா பிருத்திவி. ஷாயனர் சொல்றார் திவோ தியாவா இதி தியாவாதேஷா, கரெக்டா, திவோ தியாவா இதி தியாவாதேஷா. அடுத்தது எங்க பாணினி அண்டாவோட இதுலயும் ஒரு திவோ தியாவா, திவோ தியாவா அப்படின்னு திவக்கு வந்து தியாவன்ற ஒரு ஆதேசம் வருது. அதனால தியாவா பிருத்திவி அப்படின்னு the word has been derived, right? இப்போ நான் வேத மந்திரங்களை சொல்லுவேன். மொத்த வேத மந்திரங்களுக்கும் அர்த்தம் சொன்னா டைம் எடுக்கும், அவர் மறைக்கிறார், நான் நிறுத்திக்கிறேன். அந்த வேத மந்திரங்களை அவர் சொல்றச்ச அதோட நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா, ரைட், भवतु नाम वेद मंत्राणाम अर्थः शास्त्रेषु एवं उक्तमस्ति. भवतु नाम याग यज्ञादि प्रकरणेषु एतेषां मंत्राणां कुत्र विनियोगः कुत्र प्रयोगः एतत् सर्वं भवतु. यावत्पर्यन्तं वैदिक ज्ञानं यदुवर यावत्पर्यन्तं वैदिक ज्ञानं सामान्य जनं प्रति न गच्छति. எதுவரையில் வைதிகத்தில் பொக்கிஷமாக வைக்கப்பட்டுள்ள ஞானங்கள் சாமானிய ஜனங்களுக்கு போய் சேரறதில்லையோ, அதனால இந்த வேத மந்திரங்களுக்கு குத்திர விநியோகா ஏதேஷாம் குத்திர பிரயோகா சோமயாகம் உத்திஷ்ய அயம் மந்த்ரா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வேத மந்திரங்களுக்கு ஜெனரல் அர்த்தம் சொல்லி அது வந்து சோஷியல் ஹார்மனி, எல்லாரும் சண்டை இல்லாம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தத்தையும் வேதங்கள் சொல்கின்றன. ஒன்று. அடுத்தது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா. இவன் சொல்றானே ஆரம்பத்தில் இவன் வந்து எதையோ கட்டிண்டு, என்னது எதையோ மர உரியை கட்டிண்டு என்ன அங்க இங்க அங்க இங்க திரிஞ்சுட்டு இருந்தான். பர்பாரியன்ஸா இவஸ். ரிக்வேத காலத்துல இந்த தியாவா பிருத்திவி மந்திரங்கள்ல அழகான குடும்ப அமைப்பை பத்தி சொல்லியிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. மமதா, ஸ்நேக, பியார், பிரேம இதை பத்தி எல்லாம் தியாவா பிருத்திவி மந்திரங்கள் சொல்லி இந்த மெசேஜஸ் நாம ஜனசாமானியத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா என்ன ஒரு ஆபத்து நிகழாமல் இருக்கும். இதை எடுத்துட்டு போகாததுனால ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்கிறது. ஆபத்தோட முடிக்க மாட்டோம், ஆபத்துக்கு சொல்யூஷனோட முடிப்போம். ரைட். இப்போ மஹி த்யௌ பிருத்திவி சன பிப்ரதான்னோ பரி பபிஹி தயோரித் கிருதவப்ரயோ விப்ராரிஹந்தி தீதிபிஹி கந்தர்வஸ்ய த்ருவே பதே. இது ஒரு மந்திரம். மஹி த்யௌஹு பிருத்திவீச்ச நஹா இமம் யக்ஞம் நிமிக்ஷதாம். மஹி அப்படின்னா இந்த இடத்துல பூமின்னு அர்த்தம் இல்லையா. ஷாயனர் சொல்றார் மஹசி ஏஷா மஹசி த்யௌஹு பிருத்திவீச்ச.
ஏஷா தியௌஹு மகசி பிருத்திவீச்ச, இந்த பல்வேறு மகிமைகள் வாய்ந்த, மகசினா பல்வேறு மகிமைகள் வாய்ந்த இந்த தியௌஹு ஆகாசமும், பிருத்திவீச்ச இந்த பூமியும், இமம் யஜ்ஞம் நிமிக்ஷதாம் என்னால் செய்யப்படுகின்ற இந்த யஜ்ஞத்தை அன்போடு ஏற்றுக்கொள்ளட்டும். சரி, இன் ரிட்டன் அவ நமக்கு என்ன பண்ணுவான்னு கேட்கறது. ரைட்? பிப்ருதாம் நோ பரீமபிஹி. பரீமபிஹின்ற ஒரு அருமையான வார்த்தை, அதை ஷாயனர் சொல்றார். பரணைஹி போஷணைஹி நஹா பூரயதாம். பிப்ருதாம்னா பூரயதாம். பரணைஹி போஷணைஹி நஹா பூரயதாம். பரணைஹி எங்களை காப்பாற்றுதல்களின் மூலமாக, போஷணைஹி எங்களுக்கு அனைத்து விதமான போஷாக்குகளும் அளிப்பது மூலமாக. என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க, கடைசியில் ஒரு கொஸ்டின் இருக்கு, நீங்க என்ன கேட்கக்கூடாது, நான் தான் உங்களுக்கு கேட்பேன். என்ன இதுல ஏதோ ஒரு இது இருக்கு. பிப்ருதாம் நோ பரணைஹி போஷணைஹி நஹா பிப்ருதாம் பூரயதாம். ஸோ என்ன ஜிஸ்ட்னா, நாங்கள் இந்த உலகத்திலேயே கிரேட்டஸ்டா இருக்கிற இந்த தியௌஹு, இந்த ஆகாசத்திற்கும் இந்த பூமிக்கும் நாங்கள் அவர்களை குறித்து யாக யஜ்ஞாதிகளை செய்கிறோம். இந்த இன் ரிட்டர்ன் இந்த தியௌஹு பிருத்திவி ரெண்டுமே எங்களை காப்பாற்றட்டும். நல்லா கவனிச்சுக்கணும், யார் காப்பாற்றணும்? தியௌஹு பிருத்திவீச்ச எங்களை காப்பாற்றட்டும். அடுத்த மந்திரம் எல்லாம் எங்களை காப்பாற்றட்டும் எங்களை காப்பாற்றட்டும்னே வரும். அதனால தான் இன்னும் தெரியல மனுஷன் இதை அதை காப்பாற்றாம போயிட்டான். வேத வாக்கியத்தை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாமா? அவ தானே எங்களை காப்பாற்றணும், நான் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதனால என்ன, பொல்யூட்டிங் த ஏர், பொல்யூட்டிங் இந்த அறிவு, பேசிக் அறிவு இவ்வளவு பெரிய ஞான பொக்கிஷமாக நிறைந்திருக்கிற ரிக்வேதத்தோட பஞ்சபூதங்கள் தெய்வமாக வணங்கப்பட்ட ஒன்று. தெய்வமாக வணங்கணும்னா கும்பிடுன்னு அர்த்தம் இல்லை, தெய்வமா ட்ரீட் பண்ணுன்னு அர்த்தம். தெய்வத்தை காலால மிதிக்க மாட்டோம், நம்ம கும்பிடுன்னு நம்ம லிட்டரலி என்ன படுத்துட்டோம். இன்னும் கங்காதிகளில் பார்த்தோம்னா கங்கா மாதா கி ஜெய் அப்படின்னு ஒரு கும்பிடு போடுவான், முழுக்கு போட்டு அப்படியே போட்டு துப்புவான், அதுலயே துப்புவான். இப்ப என்னாச்சு, அவனுக்கு தெய்வீகத்தன்மையாக உணர்கின்ற அந்த எண்ணம் வந்ததே தவிர, பாவங்களை போக்குகின்ற ஒரு கங்கா மாதாவா எண்ணத்தை கொடுத்ததே தவிர, அந்த இல்ட்ரீட் பண்ணக்கூடாது, வாட்டர் பொல்யூஷன் பண்ணக்கூடாதுன்ற அந்த இன் ரிட்டர்ன் ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு வராம போச்சு. அதுக்கு யார் காரணம்? நம்மளே ஒவ்வொருத்தரா கேள்விப்பட்டுக்கணும். ஒன்னுத்த கடவுளா ட்ரீட் பண்ணுன்னா நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோமே தவிர, அதை டிவைனா ட்ரீட் பண்றதுக்கு we have failed to pass the message how to treat. அந்த சமுதாய அந்த பொறுப்பு நம்மளை சார்ந்தது, அறிவு ஜீவிகளுக்கு சார்ந்தது. அதோட அவேர்னஸ் கொடுக்காம விட்டது. கங்கையில் போ, குளி, பாவம் தொலையும். எஸ், போனா குளிச்சா, துப்புனா, சோப்பை போட்டா, அதை நல்லா கசக்கினா பாவம் தொலைஞ்சு போச்சு. இவன் கங்கையில் குளித்தான், கங்கம் பாவமாயிற்று, கங்கைக்கு பாவம் வந்துச்சு. அடுத்தது ஈழே தியாவா பூர்வ சித்தையே. இது அருமையான மந்திரம். ஈழே, ஈடு ஸ்துதம், நான் நமஸ்காரம் பண்ற. தியாவா பிருத்திவி, சரி, சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அறியுது. பூர்வ பாஷீச்ச ராகவஹா அப்படின்னு ராமருக்கு ஒரு அடைமொழி உண்டு. இங்க ரெண்டு அர்த்தம் பண்றா. பூர்வ சித்தையே, அதாவது நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு அந்த நினைப்பு வந்து அந்த ஸ்பான்டானிட்டி, பிரத்யுத்பன்ன மதித்துவம் எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக. பிரத்யுத்பன்ன மதித்துவம்னா அந்த ஸ்பாட்ல என்ன, அந்த அறிவு ட்ரிகர் ஆகி என்ன அழகா வேலை பண்ணணும். அந்த ஸ்கில்லுக்கு பேரு ஈழே தியாவா பிருத்திவி பூர்வ சித்தையே, பூர்வ சித்தத்துவ பிராப்தையே. பூர்வமேவ சிந்தனகரண சக்தி பிராப்தையே. ஒரு இஷ்யூ வருது, இதுதான் இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஹவு டு சால்வ் த இஷ்யூஸ், இல்லை என்ன, ஹவு டு ஃபேஸ் த இஷ்யூஸ். இதோ வேதம் சொல்லிட்டு பூர்வ சித்தையோன்னு பேரா, பூர்வ சித்தை. ஸோ ஈழே தியாவா பிருத்திவி பூர்வ சித்தையே. டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கன்னா சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். பூர்வ சித்தையே. அடுத்தது
இது என்ன சொல்றதுன்னா சாயன பாஷ்யத்தில் அவர் என்ன சொல்றதுன்னா பூர்வ சித்தையேக்கு அந்யதீயாத் ஸ்தோத்ராத் பூர்வமேவ அஸ்மதீயஸ்ய ஸ்தோத்ரஸ்ய பிரபோதனாய. முன்னால ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த ஸ்தோத்திரங்களின் மூலமாக இப்போ அந்த ஸ்தோத்திரங்களை முன்னாடியே சொல்லப்பட்ட ஸ்தோத்திரங்களை பூர்வ சித்தையே பிரபோதனாய அந்யதீயாத் ஸ்தோத்ராத் பூர்வமேவ அஸ்மதீயஸ்ய ஸ்தோத்ரஸ்ய பிரபோதனாய பூர்வ சித்தையே அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொல்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது மண்டலத்தில் प्रद्यावा यज्ञैः पृथिवीरुतावृधा महीस्तूषे विदथेषु प्रचेतसा देवेभिर्ये देवपुत्रे उत मन्ये सुरेता पितरा भूम चक्रतुरुः अमृतं वरेमभिः ते सूनवस्वप महीजज्ञुर्मातरा पूर्वचित्तये स्थातुश्च सत्यं जगतश्च धर्माणि पुत्रस्य पातः प्रथमद्वयाविना. இப்படி இந்த மந்திரம் வருது. இதில் ஒரு 4 அழகான வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்கா. அது எவ்வளவு தூரம் சொசைட்டிக்கு மெசேஜ் கொடுதுன்னு பார்க்கலாம். இந்த தியாவா பிருத்திவிய வேதம் தேவபுத்ரே அப்படின்னு சொல்றது. அதை நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்குள்ளார தேவோத்பாதிக்யா தேவபுத்திரேன்ற சப்தத்துக்கு தேவோத்பாதிக்யா அப்படின்னா தேவதைகள் உற்பத்தி பண்ணதுன்னு எடுத்துக்கலாமா? தேவோத்பாதிக்யா. அப்போ பாக்கி எல்லாரும் இந்த தியௌஹு பிருத்திவி ரெண்டும் சாட்சாத் தேவபுத்திரர்களாம், சாட்சாத் தேவபுத்திரர்களாம். ஆகையினால தேவபுத்திரே. அடுத்த மந்திரம் சொல்றது அருமையான மந்திரம். உத மன்யே பிதுஹு அத்ருஹோ மனஹா மாதுர் மஹிஸ்த. என்ன சொல்றாருன்னா, எங்கேயாவது ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு துரோகம் நினைப்பாரா? சத்தியமா நினைக்க மாட்டார். ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு பிடிக்காம இருக்குமா? அப்போ எப்படி அப்பாவானவர், இதுல இருந்து என்ன தெரிகிறது? வேத காலத்திலேயே இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு ஸ்டைலா ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்றோமே, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு அழகா சொல்லி பாருங்க. எப்படி ஒரு அப்பா யதா பிதா அத்ருகா பவதி, யதா பிதா அத்ருகா பவதி மாதுஹு மனஹா, மாதுஹு மனஹா அமிர்தம் பவதி ததா ததா हे द्यावा पृथ्वी युवाम அஸ்மாசு வர்த்தே. நீங்க என்கிட்ட துரோகம் செய்யாத, ஏங்க சார் துரோகம் பண்ணாம நீ இருக்கணும், ஆனா நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? இன் ரிட்டர்ன் உனக்கு துரோகம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற கான்செப்ட் தான் இன்னைக்கு நாம கொடுத்துட்டு இருக்கோம். பிரகிருதி எவ்வளவு தூரம் நமக்கு நல்லது கொடுக்கிறதோ தியாவா பிருத்திவி அவ்வளவு தூரம் இன் ரிட்டர்ன். ரைட், ஒரு குட்டி கதை படித்தேன், டைம் இருந்தா சொல்றேன் அப்புறமா. தர்மே தமனம் பாபே புண்ணியம். கதையோட பேரு தர்மே தமனம் பாபே புண்ணியம்னு ஒரு கதை. சொல்லவா கதை? சொல்லவா? சரி, நீங்க நடுவர் சொல்லிடுறது. தர்மே தர்மே தமனம் பாபே புண்ணியம். என்னடா இதுவே கான்ட்ரவர்சியா இருக்கே. அப்படியே ஒருத்தர் அழுதுன்னு இருக்கா. ஒரு சிங்கத்தை, ஒரு சிங்கம் வந்து வலையில மாட்டிட்டுச்சு. வலையில மாட்டின்னு இவன் வந்து எடுத்து விடுறான். உடனே அந்த சிங்கம் இவனை ஆகாரத்துக்கு பிடிச்சுன்றது. அப்ப கேட்கிறான், நான் உனக்கு நல்லது தானே பண்ணேன், இன் ரிட்டர்ன் நீ எனக்கு எப்படி கெட்டது பண்ணலாம்? நோ நோ, அந்த சிங்கம் சொல்றது தர்மே தமனம் பவதி பாப்பே புண்ணியமேவ பவதி. அதாவது மாத்துதான் நடக்கும்பா அப்படின்னு. என்னால் இது நம்பவே முடியலையே. அப்படி எல்லாமா கூட நடக்கும்? அப்படிதான் நடக்கும். தர்மே தர்மே கிருத்தே தமனம் பவதி பாப்பே கிருத்தே இன் ரிட்டர்ன் யூ கெட் புண்ணியம்.
என்னையா அது வம்பா இருக்கு, இப்படி ஒரு சித்தாந்தத்தை தூக்கிட்டு என்கிட்ட ஓடி வர, இப்போ பாரு நீ எனக்கு என்ன பண்ண, தர்மம் பண்ண, உன் ரிட்டர்ன் உனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா ஆஸ்திகால் மனசை நம்பிக்கையை விட்டு இந்த சித்தாந்தத்தை கடைசியில் வேற மாதிரி கதை ட்விஸ்ட் முடியாது. இந்த சித்தாந்தத்தை நான் செய்யாதது நான் வா நான் நீ டிராவல் பண்ணலாம் அப்படின்றது. முதல்ல ஒரு நதி கிட்ட போறாங்க, போன உடனே கேட்குறான், என்னப்பா இவன் சொல்றான் தர்மே தமனம் பாப்பே புண்ணியம், அது என்னமோ உண்மைதாங்க, தட்ஸ் ட்ரூ ஒன்லி. ஏன்பா, எல்லாருக்கும் நான் ஸ்வீட் என்ன தரேன், ஜலம் தரேன், நான் பாட்டுக்கு பிரவாகமாக ஓடின்னு இருக்கேன், ஜலம் நான் தரேன், மீன் முதலிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் நான் ஷெல்டராக இருக்கேன், நான் பண்ணுறது என்ன தர்மம். கொஞ்சம் அப்படியே எட்டிப்பார், ஒருத்தன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த கார்னர் பாரு, குளிக்கும் போதே மன்னிச்சுக்கோங்க அசபியமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். நிறைய பேர் அர்ஜென்ட்டாக நாப்ஸு வந்தா என்ன அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கு நதிக்கு என்ன தெரிய போகிறது, அங்கேயே விட்டுரு, குளிக்கும் போதே விட்டுருவான் நாப்ஸு. அப்போ பாரு அங்கே ஒருத்தன் அதை பண்ணிட்டு இருக்கான், இன்னொருத்தன் எந்த குளிச்சு பல்ல கழுவி ப்ரஷ்ஷை கழுவி எல்லா கழுவலும் அங்கே தான் நடக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் துணியை. நமக்கும் மேலை நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம் நான் உணர்ந்தேன்னா, நான் மன்னிச்சுக்கோங்க ஜெனரலைஸ் பண்ண மாட்டேன், நாம் நதியை தெய்வமா ட்ரீட் பண்ணுவோம், சாரி தெய்வமா நமஸ்காரம் பண்ணுவோம், ஆனால் ட்ரீட் பண்ணுறது அதே மாதிரி ஒரு ஆங்கில வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும், இல் ட்ரீட் பண்ணுவோம். நாம் தெய்வத்தை பூஜிப்போம், ஆனால் நடைமுறையில் என்ன பண்ணுவோம், இல் ட்ரீட் பண்ணுவோம். ஃபாரின் சில நாளைகளில் அவங்க தெய்வமாக பூஜிக்க மாட்டான், ஆனால் தெய்வமாக என்ன பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம நிறைய பேர் போயிருக்கோம். அந்த விழிப்புணர்வு வேத ஞானத்தை நம்மகத்தே கொண்டிருக்கிற பஞ்சபூதங்களை தெய்வமாக வழிபடுகின்ற இந்த விழிப்புணர்வை உலகத்துக்கே முதல்ல சொன்ன நம்ம கிட்ட இருந்து ஏன் சாமானிய பாமரனுக்கு பாஸ் பண்ணல, ஒன்று பாஸ் பண்ணலையா, இல்லை பாஸ் பண்ற மாதிரி நாம எடுத்து சொல்லலையா, இல்லை அவனுக்கு மண்டையில ஏறலையா? இந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட விட்டுறேன், நீங்களே ஆத்துக்கு போய் யோசிச்சுக்கலாம் என்ன சொல்யூஷன் இருக்குன்னு. போன வாரம் ஒரு ஸ்ரீலங்காவோ போயிருந்தேன் இப்படி தான் சொல்லி இந்த சாக்கில் சொல்லிக்க வேண்டாமா. ஸோ போயிருந்தேன், பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஏழ்மையான நாடு, ₹1 3 கொடுக்கணும், ஆனால் இயற்கை வளங்கள் எப்படி கொழிச்சுட்டு இருக்குன்னா அவ்வளவு ஸ்ரத்தையா அவ்வளவு கரெக்டாக இருக்கு. ரோடு எல்லாமே கிளீனா நீட்டா வெல் மெயின்டைன். வேதங்களோட உற்பத்தி இங்க ஆச்சு, ஆனா வேதம் சொல்கிற மாதிரி இயற்கையில் நடந்துக்கிறது யாரு, அவங்க. நம்ம மேக்சிமம் பீப்புள் நீங்க பார்க்கலாம். ஸோ எப்படி ஒரு பிதா தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒருபோதும் துரோகம் நினைக்க மாட்டாரோ, உத மன்யே அகம் மன்யே பிதுகு அத்ருவகா மனஹா, பிதுகு அத்ருவகா மனஹா மாதுகு மனஹா அப்படி அத்ருவகா, அப்படி ரெண்டு பேரும் இந்த அத்ருவத்தை ரெண்டுக்கும் எடுத்துக்கணும். பிதுகு மனஹா அத்ருவகா மாதுகு மனஹா அப்படி அத்ருவகா ததா ததா யூயம் பாத்த ஸ்வஸ்திபிஹி சதானஹா, நீங்கள் எங்களை ஸ்வஸ்திபிஹி அனைத்து விதமான மங்களங்களோட எங்களை காப்பாற்றுவீர்களாக. சரி, பையனும் பாருங்க சமத்து, ரிக்வேத காலத்தில் பையனும் சமத்து. தே சூனவஹா, சூனவஹனா புத்திராக, சூனவஹ புத்திராக, தே புத்திராக அப்படி சுதம்சசஹ, சுதம்சசஹ புத்திராக ஸ்வபசஹ சுதம்சசஹ மஹீம் ஜக்ஞுஹு மாதரா. இந்த சூனவஹ புத்திராக அப்படி மஹீம் ஏஷாம் பிருத்வீம் ரைட் ஜக்ஞுஹு, ஏஷாம் பிருத்வீம் ஜக்ஞுஹு. ஏதே புத்திராக கதம் சந்தினா ஸ்வபசசஹ சுதம்சசஹ சந்தி. நல்ல பொறுப்புள்ளவர்களாக அனைத்து விதமான நல்ல குவாலிட்டியும் உள்ளவர்களாக இன் ரிட்டர்ன் தியாவா பிருத்திவியை அவர்கள் தெய்வமாக நினைக்கிறாங்க, ட்ரீட் பண்றாங்க.
அப்படின்னு இந்த வேதத்தோட கருத்து. அஸ்மபியம் தியாவா பிருத்திவி. கடைசியில் தியாவா பிருத்திவி ஒரு மந்திரம் சொல்றது என்ன அழகான பாருங்க. அஸ்மபியம் தியாவா பிருத்திவி சுச்சேதுனா ரயிம் தத்தம் வசுமந்தம் சதக்பின். எவ்வளோ ஆசை பாருங்க. தியாவா பிருத்திவி எங்களுக்கு இந்த 4த்தையும் லைஃப்ல கொடு. நீ என்ன கொடுப்ப ரிட்டன்ல? அந்த கதை மாதிரி அந்த கதையை பாதியில் விட்டோமோ வரேன். அந்த நதி சொல்றது தர்மே தமனம் பாப்பே புண்ணியமே. பாரு, நான் நல்லதான் பண்றேன், எனக்கு இன் ரிட்டர்ன் என்ன கிடைக்கிறது? கெட்டதான் கிடைக்குது. சரி வா, நான் ஐ எம் நாட் ஹாப்பி வித் த ஸ்டேட்மெண்ட், வில் கோ டு ட்ரீ அப்படின்னு சொல்றேன். ட்ரீ கிட்ட போறேன். பா இவன் சொல்றான் தர்மே தமனம் பாப்பே புண்ணியம் பவது. கரெக்டு தான், ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். என்னது? நான் அனைவருக்கும் நிழல் தருகிறேன், அனைவருக்கும் அட்மாஸ்பியரை கிளீன் பண்ணி தரேன், கார்பன் டை ஆக்சைடை நான் வாங்கிட்டு ஆக்சிஜனை நான் ரிலீஸ் பண்றேன். இன் ரிட்டர்ன் என் மரத்தில் ஆணி அடிக்கிறான். ஆணி அடிச்சு அதுல ஒரு பலகை மாத்திரான், பசுமை தாயகம்னு மாத்திரான். எப்படி பசுமை தாயகம் விளம்பரத்துக்கு எதுல ஆணி அடிக்கிறான்? மரத்துல ஆணி அடிச்சு மரம் வளர்ப்போம் மரம் காப்போம். எதுல ஆணி அடிச்சு? சோ தர்மே தமனம் பாப்பே புண்ணியமேவ பவதி அப்படின்னு நொந்து போய் சொல்ற மாதிரி அந்த ஆத்தர் வந்து சம்ஸ்கிருத கதை அந்த ஆத்தர் கதை முடிக்கிறார். பட் நெகட்டிவா அவர் முடிக்கல. அவர் சொல்ற வரைய தாத்பரியம் என்ன? தயவு செய்து தர்மே தமனம் பாப்பே புண்ணியமேவ பவதி அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஜனங்களை கொண்டு வந்துடாதீங்க, மாத்திடாதீங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றேன். அதுக்கு ஒரே வழி, நீங்களும் நானும் இயற்கையை நல்லா ட்ரீட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. என் பக்கத்து வீடு எரியுது, நான் வந்து அவ்வளோ அடுத்த வீடு எரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ பாதுகாப்பு இல்லாத சொசைட்டியில் வாழ்கின்ற, தன்னை மட்டுமே பாதுகாத்து கொண்டிருக்கிற எவனுமே தான் நிரந்தரமாக பாதுகாப்பானவன் என்று சொல்ல முடியாது. ஸோ பாதுகாப்பற்ற சொசைட்டியை வந்து உருவாக்குறதுல நாம பங்கு வகிக்க கூடாது. அடுத்தது பிதா ஒரு நான் பார்க்கறது எல்லாமே இப்படிதான். அப்பா அம்மா பசங்க எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தில் ரொம்ப நல்லா கிரேட் அண்டர்ஸ்டாண்ட். மொத்த தியாவா பிரதியோட ஜிஸ்ட் இதுதான். அப்பா அம்மா பசங்க இவங்க எல்லாருமே எப்படி எக்ஸலண்ட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்போட ஒருத்தரை ஒருத்தர் அன்போடும் பண்போடும் நடத்துகிறார்களோ, மரியாதையா நடத்துக்கிறாங்களோ, அது மாதிரி நீங்களும் நடந்துக்குவோம் அப்படின்ற மெசேஜ் தான் தியாவா பிருத்திவி சூக்தமானது ஜனங்களுக்கு சொல்கிற ஆம் ஜனதா கேள்வி மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அவனை திருத்திடலாம். இவன் அர்த்த மந்திரம் பண்ணுவோம். உருவ்யச மகினி அசஸ்சதா பிதா மாதா ச புவனானி ரக்ஷதா ஏஷா தியாவா பிருத்திவி பிதா பூத்வா மாதா பூத்வா புவனானி ரக்ஷதா. அப்ப யார் ரட்சணம் பண்றாலோ அவளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றது நம்ம கடமை ஆயிடுறது. இப்படி இன்னும் 2 மந்திரத்தை பார்த்துடலாமா? டைம் ஆயிடுதா? ஆயிடுது. சரி, இந்த 2 மந்திரம் பார்த்துடலாம். நித்யம் நுசூரும் புத்ரோ ரூபஸ்தே தியாவா ரக்ஷதம். எஸ், இது அருமையான மந்திரம். அதாவது தியாவா பிருத்திவீச்ச அப்வாத்து ரக்ஷதம். இது 4-5 தடவை ரிப்பீட் வரும். அனைத்து விதமான அப்வாத்துனா ஆபத்பியா தியாவாச்ச பிருத்திவீச்ச அஸ்மானு அப்வாத்து ஃப்ரம் ஆல் த டேஞ்சர்ஸ் லெட் த தியாவா பிருத்திவி ப்ரொடெக்ட் அஸ் நித்யம் நுசு. எப்படின்னா யதா ஒன்ஸ் அகைன் பிதா சூனும் सूनोः रक्षणं करोति. यथा पिता सूनोः रक्षणं करोति तथा द्यावा पृथिवी अस्मान् रक्षतु. எங்களை காப்பாற்றட்டும். நித்யம் நுசூரும் பித்ரோருபஸ்தே தியாவா ரக்ஷதம் பிருத்திவீனோ அப்வாதே ததாதே யே அமிர்தம் சுப்ரதீகே தியாவா ரக்ஷதம் பிருத்திவீனோ அப்வாதே. இந்த தியாவா பிருத்திவி ரெண்டும் நமக்காக அமிர்தங்களை தன்னகத்தை கொண்டுள்ளதாக இருக்கிறது. வாரி வாரி கொடுக்க ரெடியா இருக்கு. ஓவர் நைட்ல போர்வெல் போட்டு காலி பண்ணிடாதீங்க.
दधाते ये अमृतम सुप्रतीके द्यावारक्ष என்ன சுவாமி எப்ப பார்த்தாலும் பிதா புத்திரன் வாக்கு விடவே இல்லையா? அதுக்கும் பதில் வந்துடுறது. தேவான் வா சகாயம் வா பவான் சகாயிவ அஸ்மாசு பவ சகாயம் வா சத்து சகாயம் வா சதமி ஜாஸ்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தியாவா பிருத்திவி எங்கள் அண்ட இருக்கட்டும். அப்பா அம்மா ஏற்றுவோம் இல்லையா? நீ தான் எனக்கு பண்ணி ஆகணும். இன் ரிட்டன் நான் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட் இன் டீட் இஸ் ஃப்ரெண்ட் இன் நீட் இல்லையா? அதனால் நீ எனக்கு ஃப்ரெண்டாக இரு, நானும் உனக்கு என்னவா இருப்பேன்? ஃப்ரெண்டா இருப்பேன். அடுத்தது பிதா மாதாச்ச இந்த பாதாம வத்யாத் அவோபிஹி அவோபிஹி அப்படின்னா அவோபிஹின்ற வார்த்தைக்கு மூல்யமான வஸ்துக்களை தருவதின் மூலமாக எப்படி பிதா மாதாச்ச தியாவா பிருத்திவி நமக்கு மூல்யமான வஸ்துக்களை தருவதன் மூலமாக என்ன காப்பாற்றுறாரோ அப்படி காப்பாற்றிட்டோம். ஒரே ஒரு மந்திரம், ரொம்ப அழகான மந்திரம். சக்ருத் சக்ருத் த்யௌரஜாயத சக்ருத்யௌரஜாயத சக்ருத்பூமிரஜாயத சுஷ்ண்யாதுக்தம் சக்ருத்பயஸ்ததன்யோ நானுஜாயதே. அவ்வளவுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. என்ன மிஸ்யூஸ் பண்ணாத, இந்த உலகத்தில் ஒரு தடவைதான் பூமி கிடைக்கும், ஒரு தடவைதான் வாட்டர் கிடைக்கும். எல்லாமே கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு தடவை தான். ஏன்னா வாட்டர் நீங்கள் உருவாக்க முடியாது. வாட்டர் ஆல்ரெடி இருக்கும். யூ கேனாட் ஜெனரேட் ஆர் கிரியேட் வாட்டர். am I right? மேபி இன்னும் கலிகாலத்தில் கிரியேட் பண்ணாலும் H2O நான் தனியாக கொண்டு வரேன். என்ன ஏகமன்யம் பிராணே துவே அப்படின்னு நான் புதுசாக கொண்டு வரேன். அவ்வளோதானே. ஹெச்னா ஹைட்ரஜன் 2, ஓனா ஆக்சிஜன் H2O தானே. பரவாயில்ல, நான் அதை புதுசாக கொண்டு வரேன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆகையால இந்த வேதம் சொல்றது ஒரு தடவை தான் உங்களுக்கு நல் வாய்ப்பாக அமைந்த தியௌஹு அஜாயத. அஜாயத்தனா ஜாயத்தேன்னு அர்த்தம் சொல்றார். அஜாயத்தன்னு எடுத்து ஜாயத்தேன்னு அர்த்தம் சொல்றார். ஏக்கம் வாரம் ஏவ சக்ருத், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கிடைப்பதற்கு அரிதான கிடைத்த இந்த பூமியானது உங்களுக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும், அது மறு தடவை கிடைக்காது. வாட்டர் ஒரு தடவை தான் கிடைக்கும், மறு தடவை கிடைக்காது. சக்ருத் த்யௌரஜாயத சக்ருத் சக்ருத் பூமி ரஜாயத த்யௌஹு பூமிஹி. ரெண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில சக்ருத் ஒரு தடவை கிடைக்கும், ரெண்டாவது தடவை கிடைக்காதா? கிடைக்காதுன்னு வேதம் கிளியரா சொல்றது. ததன்யோ நானு ஜாயதே ததன்யா நானு ஜாயதே. இப்படியாக பல்வேறு மந்திரங்கள் நான் இன்னும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே கண்ணோட்டம்னு போட்டதுக்கு நன்றி. இல்லைன்னா அந்த கிரெடிட் கோஸ் டு ஆல் த டீம். இல்லைன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளார மாட்டிட்டு அதையே எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிருப்போம். நான் இல்லாத பொருளாத அர்த்தங்களை நான் சொல்லலை. பாணினியோ இவரோட சகமத்தம் வச்சுண்டு வாட் இஸ் த டோட்டல் அவுட்புட் டு த பப்ளிக்கு கொடுத்து இந்த வேத ஞானத்தை நான் ஃபாலோ பண்ணா போகிறேன். இல்லை நான் சொன்னால் அவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான்னு புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்ல கற்றுக்கணும், நம்ம எக்யூப் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேத ஞானங்கள் பஞ்சபூதங்கள் அனைத்துமே டு பி ப்ரிசர்வ்ட் அப்படின்றத சொல்லி தரணும். டு பி வர்ஷிப்டுன்றது அப்புறமா. ப்ரிசர்வ்டு வர்ஷிப்டு ரெண்டு வார்த்தை இருக்கு. நீ வர்ஷிப் பண்ணுன்னு சொன்னதுனால தான் அவன் ப்ரிசர்வ் பண்ணாமல் போயிட்டான். டு பி ப்ரிசர்வ்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரிசர்விங் இட் செல்ஃப் இஸ் எ வர்ஷிப்பிங். ஸோ இப்படியாக எல்லாரும் ஜாடமாடியா இவர் எப்போ நிறுத்துவான்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டா இந்த ஆமாம் ஆயிடுத்து தெரியும். எஸ் ஓவரில் ரைட். தேங்க்யூ. எப்படி நாங்கள் கடைசி நிமிஷத்தில் எங்களுடைய டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகிட்ட கேட்டோமோ அதேமாதிரி சார்கிட்டையும் கூட நாங்கள் இது மாதிரி கேட்டோம். அதனால் ஓகே சார். இல்லை அவர் வர நீங்கள் உட்காருங்க சார். சார் நீங்கள் உட்காருங்க சார்.
சாரும் கூட போய் கேட்ட உடனே சாயங்காலத்தில் இந்த ஏன்னா எங்களுக்கு 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா சாருக்கு ஏதோ பாடங்கள்லாம் சொல்ல வேண்டிய காரியங்கள்லாம் கூட இருக்கும். நாங்கள் கேட்டதுக்கோசரம் சார் ஒத்துண்டு இந்த வேலிடேட்டரி ஃபங்க்ஷனுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துண்டது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷமும் கூட. எல்லோரும் தேடிட்டு போவா, எங்கள் கிட்டேயே இருக்குது இந்த பெரிய ஞான வஸ்து. அதை நாங்கள் எப்போயுமே சுதந்திரமாக எடுத்துக்கிறோம். அபிமானத்தினாலையும் எங்களுடைய அந்யோன்யத்தினாலையும் சார்கிட்ட ஏன்னா இந்த ஒரு வைபவம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட். முதல்ல ஸ்காலர்ஸ் வேணும். ப்ரோக்ராம் போட்டுடலாம், டைம் டேபிள்லாம் போட்டுடலாம், எல்லாமே பண்ணிடலாம். ஸ்காலர்ஸ் கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கு உண்டான இனாக்ரல் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஸ்காலர்ஸ் கிடைக்கணும். அது கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் சார் ஒத்துண்டார், மனிதவர் சார் இப்போ ஒத்துனது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அதனால் சார் இந்த இவ்வளோ காலையிலேருந்து இருக்க முடியாது, நான் வேணுமா பாட சொல்ல போட்டோமான்னு கேட்டார். போங்க சார் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னேன். இந்த கூட சார் போகலை, உட்காந்துட்டார். இங்கேயே காலம்பரையும் சாயங்காலமும் உட்காந்துட்டு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொன்னார். அதனால் இப்போ சார் வேலிடேட்டரி ஃபங்க்ஷனில் இந்த காலம்பருந்து இப்போ வரைக்கும் நடந்த இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு 10 நிமிஷம் சார் சுருக்கமாக பேசி எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ராகவேந்திர சர்மா ரொம்ப நல்லா லௌகிக்காலுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் சொல்லணும்னு கேட்டுட்டோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பேசுகிறது எப்பயுமே ஒரு ரிசர்ச் வியூவில் தான் எல்லாத்தையுமே பேசின்னு இருப்போம். இன்றைக்கி பாபு சார் கூட பேசினது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே பேப்பர்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு எப்படி சப்மிட் பண்ணணுமோ அது மாதிரி கொடுத்துருந்தார். கடைசியாக முடிக்கச்சு நம்ம ராகவேந்திர சர்மா லௌகிக்காலுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிற ஒரு விதத்தில் நம்ம கொடுத்துருந்தார். அதனால் வேத வித்துக்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் எங்களுடைய ஒரு இதை சொல்லிட்டு சார் இந்த வேலிடேட்டரி ஃபங்க்ஷனை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாரை கௌரவப்படுத்தும்படி கேட்டுக்கிறேன். सविता पश्चातात् सविता पुरस्तात् सवितोत्तरात्तात् सविता धरात्तात् सविता नः सोतु सर्वतात् सविता नो रासतां दीर्घमायुः. श्री गुरुभ्यो नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. இந்த அவையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய அத்தனை வித்வான்களுக்கும் நமஸ்காரம். கார்த்தாலேருந்து நான் பார்க்குறேன், இந்த ரிக்வேத விஷயத்தில் ஒரு பெரிய அலசல், பல விஷயங்களை அதை பற்றி சர்ச்சை பண்ணினது ரொம்ப அழகாக இருந்தது. ஆரம்பத்தில் இந்த ஒரு சங்கோஷ்டியை உபக்கிரமம் பண்ணும்போது நம்மளுடைய ஆச்சாரியால் மகாமகோபாத்தியாய சாஸ்திரிகள் அவர்கள் ஆரம்பித்தார். அவரும் இந்த மீட்டிங்குடைய விஷயம் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறத எடுத்து சொன்னார். 5 பூதங்களை பற்றியும் யஜுர்வேதத்தில் உள்ள மந்திரங்களை சொல்லி அதனுடைய விசேஷங்கள் என்னங்கிறத சொன்னார். நான் என்ன அப்போ மனசில் வாங்கிட்டேன்னு கேட்டால், ரிக்வேதத்துக்குன்னு இந்த ஒரு செமினார் இருந்தாலும் அது 3 வேதமும் சேரணும், 3 வேதமும் சேர்ந்து தான் திரையின்னு சொல்லப்படுறது. அதனால் அந்த 3 வேதமும் சேர்ந்து தான் இருக்கணுங்கிறத சாஸ்திரிகள் தியோத்தனம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னார். இந்த 3 வேதத்தில் எந்த வேதம் மூலமாக சொன்னாலும் அந்த பஞ்சபூதங்கள் ஒன்றும் மாறப்போகிறது இல்லை. அப்போ எனக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, அப்போ சாமவேதமும் இதில் சேர்க்கலாமே அப்படின்னு. அப்போ சாமவேதத்தில் சாந்தோக்கியம் 6வது அத்தியாயத்தில் அன்னமயம் ஹி சோம்ய மனஹ ஆப்போமய பிராணஹ தேஜோமயி வாக் அப்படின்னு வருது. அந்த இடத்துல பார்த்தா நமக்கு 3 பூதங்களுடைய சிருஷ்டியை பற்றி தான் நேரடியாக சொல்லியிருக்கு. தேஜஸ், ஜலம், பிருத்திவி அப்படிங்கிற 3 பூதங்களை பற்றி தான் உற்பத்தி சொல்லியிருக்கு. அந்த இடத்துல சாந்தோக்கியத்தில்னு பொதுவாக சொல்லக்கூடாது,
ஏன்னா 7வது அத்தியாயத்தில் பார்த்தா ஆகாசம் வாயு உண்டானதெல்லாம் பற்றி கூட சொல்லியிருக்கு. இந்த 6வது அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பூதங்களை மாத்திரம் சொல்லியிருந்தாலும் இந்த வாக்கியங்கள் மற்ற பூதங்கள் விஷயத்தில் அதனுடைய ஒரு மகத்துவத்தை சொல்லக்கூடியதாகத்தான் இருக்குது. அதை நிரூபணம் பண்ணி வேற காண்பிக்கிறது. அன்னமயம் ஹி சௌமிய மனஹ ஆபோமய பிராணஹ தேஜோமயி வாக். நமக்கு இது 3மே ரொம்ப முக்கியமானது. மனசு நல்ல சிந்தனையோடு இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய பிராணசக்தி அது சீராக வேலை செய்யணும். வாக்கும் அழகாக எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். இது 3 இருந்தால் தான் மனுஷனுடைய ஒரு ஜீவனம் பூர்ணமாகிறது. அதனாலே இந்த 3 பற்றி விசேஷமாக சொல்லியிருக்கு. அங்கே மனசை பற்றி சொல்லும்போது நல்ல ஆகாரங்கள் அன்னம் சாப்பிட்டதுனால தான் மனசுக்கு சக்தி வருதான். அங்கேயே ஒரு பரீட்சை பண்ணி பார்த்து தீர்மானம் பண்ணப்பட்டது என்னென்னா, அவனுக்கு சந்தேகம் வந்துடுத்து, மனசு அன்னமயம்னு நீங்கள் சொல்கிறீங்களே அதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு. ஸ்வேதகேதுவுக்கு இந்த சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு அந்த அப்பா என்ன சொன்னார், ஒரு 15 நாளைக்கு சாப்பிடாமல் இரு, அப்புறம் வா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன வருதுன்னு பார்க்குறேங்கிறார். 15 நாளைக்கு பஞ்சதசாகானி மாஷீஹி சாப்பிடாதே, ஆனால் ஜலம் குடிச்சுன்று காமம் அப்ப பிபா. ஜலத்தை குடிக்கலை அப்படின்னு சொன்னால் ஆபோமய பிராணஹ ந பிபதா விச்சேத்யதே, நீ உயிரோடு இருக்க முடியாது. ஆகையாலே ஜலத்தை குடிச்சுன்று அன்னம் இல்லாமல் இருந்துரும், உயிர் இருக்கும். அப்புறம் பார்க்கலாம் மனசு அன்னமயமாக இல்லையான்னு உனக்கு தெரிவிக்கிறேன். இது யார்கிட்ட சொல்கிறார்? அந்த ஸ்வேதகேதுவை பார்த்து அவருடைய அப்பா சொல்கிற வார்த்தை. ஸ்வேதகேது குருகுலத்துக்கு போய் 4 வேதமும் படிச்சுட்டு வந்தவன், கரைச்சி குடிச்சு வந்தவன்னு ஆரம்பத்தில் வந்திருக்கு. இவன் 15 நாளைக்கு வெறும் ஜலத்தை மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு வந்து சேர்ந்தான். ரிக்வேதம் சொல்லு அப்படிங்கிறார், ஒன்றும் வரமாட்டேங்கிறது. ரிக்வேதம் சொல்லு எஜுர்வேதம் சொல்லுன்னா ஒன்றும் வரவே மாட்டேங்கிறது. எல்லாம் தெரிஞ்சவன், ஒரு வார்த்தை வரமாட்டேங்கிறது. நவைமா பிரதிபாந்தி போஹோ அப்படிங்கிறான். அப்படியா, போய் சாப்பிட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னான். சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டால் எங்கே கேட்டாலே சொல்கிறானா, வேதம் சொல்கிறான். அப்போ நிரூபணம் பண்ணி காமிச்சிட்டார். இதை பாரு, இந்த மனசு வேலை செஞ்சால் தான், மனசனுடைய வேலை என்னென்னா ஞாபக சக்தி. அதை ஞாபகப்படுத்திட்டு உனக்கு எப்போ வேணுமோ அந்த சமயத்தில் ஞாபகப்படுத்தணும். ஞாபகம் வந்தால் தான் பேச முடியும். அப்போ அதுக்கு மனசனுடைய அந்த சக்தி வேணும். அந்த சக்தி எதனால் கிடைக்கிறதுன்னு சொன்னால் நல்ல ஆகாரத்தினால கிடைக்கிறது. அந்த ஆகாரம் தான் பூமியிலேருந்து கிடைக்கிறது. ஆக அந்த பூமி இருக்கே அதனுடைய ஒரு அம்சம் மனசில் கலந்துருக்குங்கிறதுனால தான் அன்னமயம் ஹி சௌமிய மனஹா புரிஞ்சுக்கோங்கிற. ஆப்போமய பிராணஹான்னு சொல்கிறச்சே பிராணனுக்கும் ஜலத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. பிராணங்கிறது நமக்கு வாயு இல்லையா, பிராணவாயுன்னு சொல்கிறோம். சாஸ்திரத்தில் ஆரம்பிக்கிறச்ச வாயு பற்றி தான் ஆரம்பித்தார். ஸ்ரீதர உபாத்தியாயரும் வாயு சூக்தத்தில் தான் ஆரம்பித்தார். அப்போ அந்த பிராணனாக இருக்கக்கூடிய அதுக்கும் ஜலத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்போது முதல் இதில் பிருத்திவி நமக்கு நன்னா இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய மனசுக்கு தேவையான அன்னம் நல்ல விதத்தில் கிடைக்கும். அது சொன்னால் போலவே நல்லபடியாக உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நல்ல ஜலமும் வேணும். ஜலம் இல்லாமல் பிராணன் நிற்காது. ஆப்போமய பிராணஹா. அதே மாதிரி நல்ல பேச்சு சரியான விதத்தில் அது வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் வாக்கை தைஜசம்னு கூட சொல்கிறது உண்டு. அதுக்கு வேண்டிய தேஜஸும் கரெக்டாக நல்லதாக இருக்கணுமா. தேஜோதிரவியம் கிருதாதிக்கம்னு சொல்லியிருக்கார். அப்போ நல்ல நெய் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா வாக்கு நன்னா இருக்கும். கண்டஸ்வரம் கூட அதனால நன்னா ஆறுதுன்னு சொல்கிறான். அப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய இந்த செமினாருடைய
ஒரு முக்கியமான விஷயம் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 5 பூதங்களும் நமக்கு எந்த மாதிரியாக உபயோகப்படுறது அப்படிங்கிறத எல்லாரும் தெளிவாக வேத மந்திரங்கள் மூலமாக சொல்லிக் கொடுத்தா. வேத மந்திரங்களில் பஞ்சபூதங்களையும் ஒரு தெய்வீகமாக ஒரு திருஷ்டியோட பார்க்க சொன்னதே என்னத்துக்காகன்னு கேட்டால் அதெல்லாம் பரம சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். சாஸ்திர ஆரம்பத்தில் சொல்லும்போது வாயு அசுத்தியை போக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு மந்திரம் பிரார்த்திக்கிறது. நல்லதெல்லாம் நமக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது மந்திரம். அப்படி தான் பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு நல்லது தான் வேணும், கெட்டது தானாக வருது, தானாக வரக்கூடிய கெட்டதை விளக்கணுங்கிற ஒரு எண்ணமாவது நமக்கு இருந்தால் தான் விளக்க முடியும். அது பாட்டுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா நடக்காது. அதனால இந்த பஞ்சபூதங்களை தெய்வீக திருஷ்டியாக பார்த்து அது மூலமாக நாம் ஸ்ரேயஸை அடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு வேதம் பிரவர்த்திச்சிருக்கு. உபதேசம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா புரியுறது. கார்த்தாலே முதல் வக்தாவாக வந்தவர் நமக்கு டாக்டர் வாசுதேவன் அவர்கள். அவர் ரிக்வேதத்தை பற்றின ஒரு பெரிய சம்பூர்ணமான சமக்கிரமான ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தார். ஆரம்பத்திலேருந்து எடுத்து கடைசி வரையில் அவர் சொன்ன விஷயங்களெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 100க்கு மேலே இருக்கும். 100 கணக்கில் அத்தனை விஷயங்கள் எடுத்து சொன்னார். அது அவரால் தான் சொல்ல முடியும். அவ்வளோ விஷயத்தை நல்லா பிரதிபாதனம் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த சின்ன கொஞ்சமான ஒரு சமயத்தில் அவர் சொல்லும்போது ஒரு 3 பாஷ்யங்களை நன்னாவே அவர் அலசி பார்த்து நிறைய பாஷ்யங்கள் எடுத்து சொன்னார். அதில் 3 பாஷ்யங்களை அதனுடைய பாஷ்யம் பண்ணக்கூடிய முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். நான் அதை ரசித்தேன். சாயண பாஷ்யம் அவர் ஸ்ரௌத யஜ்ஞயாகாதிகளை மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்தா போல் பாஷ்யம் பண்ணிட்டு போயிடுறார். அப்புறம் ஸ்கந்தசுவாமி பாஷ்யம் அவர் அந்த புராண இதிகாசங்களையும் சேர்த்து அதை வேதத்தோடு சேர்த்து விட்டு அதுக்கு தகுந்தா போல் வியாக்கியானம் பண்ணுறாருங்கிறத கிரகிச்சேன். சரிதானே? அதுக்கப்புறம் இந்த வெங்கட மாதவர் அவர் ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்காரு. அது விருத்தேபியான்னு விருத்தாளுக்கு பெரியவாள்லாம் என்ன சொல்கிறாளோ அதுக்கு ஜாஸ்தி பிராமாண்யம் கொடுத்து போகிறதுன்னு சொன்னார். ஆனால் இவ எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பரம் பௌனருக்தியங்கள்லாம் இல்லாமல் ஒரே மந்திரங்களுக்கு பலவிதமான பாஷ்யங்கள் எழுதியிருக்கா. எல்லாமே சங்கிராஹியமாக இருக்குங்கிறது விஷயம் ரொம்ப வசதியான விஷயம். நிருக்தத்தில் இந்த மந்திரங்கள் இருக்கே, மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லும்போது ஆத்தியாத்மிகமான அர்த்தமும் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்கிறது. ஒரு மந்திரங்களுடைய அர்த்தத்தை மீமாம்சை விசாரிக்கிறது இல்லை. மீமாம்சா சாஸ்திரம் விதி நிஷேதம், அதாவது பிராமண பாகம் இருக்கே அதை பற்றின விசாரம்தான். அந்த விதி நிஷேத வாக்கியங்களுக்கு எந்த மாதிரியான அர்த்தம் எடுத்துக்கணும், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறதுக்காக வந்தது தான் மீமாம்சா சாஸ்திரம். மந்திரத்துக்கு பிராமாண்யம் உண்டுன்னு சொல்லிட்டு போயிடுமே தவிர மந்திரார்த்தம் எப்படி எடுத்துக்கணுங்கிறது மீமாம்சா சாஸ்திரத்தினால தெரியாது. மந்திரங்களில் இருக்கக்கூடிய பதங்கள்லாம் அநேகமாக நம்ம லோகத்தில் பிரசித்தமான பதமாகவும் இல்லை, எல்லாமே வேறு விதமான பதங்களாக இருக்குது. அப்போ அந்த மந்திர பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறதுக்கு நிருக்தம் வந்தால் தான் முடியும். ஆக நிருக்தக்காரரே எப்படி சொல்கிறாருன்னா ஒரு மந்திரத்துக்கு பல விதமான அர்த்தங்களை எடுத்துக்க முடியும். ஆனால் எடுத்துக்கும் போது நம்ம எப்பேற்பட்ட அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால், எது நியாயத்துக்கு விரோதம் இல்லாமல் பிரமாணத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்குமோ அப்பேற்பட்ட அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெறும் ஒரு டிக்ஷனரியை பார்த்து வச்சுட்டு இப்படி ஒரு அர்த்தம் வருது இதுலேருந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால நம்ம ஒரு மந்திரங்களுடைய அர்த்தத்தை பலவிதமாக சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு சுவாதந்திரியம் இருந்தாலும் கூட அது வேறு ஒரு பிரமாணத்துக்கு விரோதம் இல்லாத வரைக்கு தான் நமக்கு அந்த சுவாதந்திரியம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ அந்த விதத்தில்
இத்தனை பாஷ்யங்கள் சொன்னதும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவள் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னார், நமக்கே ரொம்ப உபயோகமாக இருந்தது. ரெண்டாவது வக்தா போது நான் இருக்க முடியலை, இங்கே கொஞ்சம் வேலையாக இருந்தது, வெளியில் போயிட்டேன். அவர் என்ன சொல்லியிருக்கார், அக்னியை பற்றி வேதத்தில் ரிக்வேதத்தில் அக்னியை பற்றி அவர் பேசியிருக்கார். அதுக்கப்புறம் ஸ்ரீதர உபாத்தியாயர் பேசினார். அவர் பேசும்போது நான் வந்துட்டேன். அவர் வரும்போது அவருடைய இதில் நான் என்ன விசேஷம் கண்டேன்னு சொன்னால், அவர் சாயண பாஷ்யமும் எடுத்துட்டார், அதே சமயத்தில் மாத்வ பாஷ்யமும் எடுத்துட்டார். ரிக்வேதத்துக்கு மத்வாச்சாரியர் வியாக்கியானம் எழுதியிருக்கார். அப்போ இதை ரெண்டையும் துலனை பண்ணி ஒவ்வொரு மந்திரத்தையும் எடுத்துக்கும் போது அது சாயண பாஷ்யப்படி அதுக்கு என்ன அர்த்தம், அதே சமயத்தில் மத்வ பாஷ்யப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அழகாக விளக்கினார். ரெண்டுக்கும் அர்த்தத்தில் பதார்த்தங்கள் வித்தியாசப்பட்டாலும் ஒன்றும் பெரிய விரோதங்கள் இல்லை, இதுவும் சரிதான் அதுவும் சரிதான்னு சமன்வயம் பண்ணி அவர் எடுத்துகிட்டு போனார். அவர் எடுத்துட்டது வாயு, அதே சமயத்தில் அப்பு ஜலம், இது ரெண்டையும் பற்றின சூக்தங்களை எடுத்துட்டு அதனுடைய விசேஷத்தை சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கேட்டது டாக்டர் வி ராகவேந்திர சர்மா அவருடைய ஒரு வக்திருத்துவத்தை நம்ம பார்த்தோம். அவர் சொல்லும்போது வாஸ்தவமாக அவர் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப சுவாதந்திரியமாக சொன்னார். ஆனால் ரொம்ப சமஞ்சசமாக விஷயங்களை எடுத்து சொன்னார். அவர் சுதந்திரமாக சிந்திச்சிருக்காருங்கிறது அவருடைய பேச்சிலேருந்து நமக்கு நன்னாவே தெரிஞ்சுது. இந்த பஞ்சபூதங்களையும் நாம் எல்லாம் கெடுத்துட்ருக்கோங்கிறது தெரியுது. கார்த்தால சாஸ்திரல் பேசினத்துலேருந்து தெரிஞ்சது, ஆகாசத்தை தான் கெடுக்க முடியல, பாக்கி எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்கிறத சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு. அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு. அவர் கடைசியில் சொன்னாரே, இதை வெறும் தெய்வமாக பார்த்து பிரயோஜனம் இல்லை, தெய்வீகமான பாவனையோடு நடந்துக்கணும். அதில் 2-3 உதாரணங்கள் சொன்னார். ஆனால் நம்மளுடைய தர்மசாஸ்திரங்கள் அந்த மாதிரி தெய்வீகமாக வெறும் திருஷ்டி மாத்திரம் தெய்வீகமாக இல்லாமல் நடைமுறையிலையும் அதுக்கு தெய்வீகமான ஒரு இது கொடுத்துருக்குன்னு தான் தெரியுது. ஏன்னா எங்கே ஜலாசயம் இருக்குமோ அந்த ஜலாசயத்திலேருந்து இவ்வளவு தூரம் தள்ளி தான் சௌச்சத்துக்கு போகணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அப்போ ஜலாசயத்துக்கு கிட்டையே போகக்கூடாது. நாம் முழிச்சுண்ட உடனே பூமியில் பாதம் வைக்கிறோமே, இந்த பாதம் வைக்கிறதே ஒரு தவறாக நினச்சி, ஆனால் வேறு வழி இல்லை, அதில் தான் நடந்து போகணும், அதுதான் நமக்கு தாங்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே அப்படின்னு சொல்லி பிருத்திவியிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு மனோபாவத்தோடு நாம் பஞ்சபூதங்கள் விஷயத்தில் நடந்துட்டோமானால் அதை இந்த மாதிரி தூஷணம் பண்ணணும், அதை கெடுக்கணுங்கிற ஒரு பிரவೃತ್ತಿ வரவே வராதுன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன படி நாம் தான் அந்த நல்ல பாவனையை ஜனங்களுக்கு மத்தியில் கொடுக்காம விட்டுட்டோமோன்னு கூட தோன்றுறது. சௌச்சாச்சாராம்ச்ச சிக்ஷயேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இந்த சௌச்சம் ஆச்சாரம் இது எல்லாம் குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். தானாக வராதுங்கிறதுனால தான் சிக்ஷயேத்துன்னு சொல்கிறது. தானாக பார்த்து எடுத்துக்க மாட்டான்னு தெரியுறது. தானாக நம்ம பழக்க வழக்கத்தில் பார்க்குறச்ச என்ன தெரியுறதுன்னா, தப்பான பழக்கங்கள்லாம் பார்த்து வந்துடுறது. சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இல்லை, பார்த்தாலே எடுத்துன்னு விட்றான் அப்படின்னு தெரியுறது. ஆனால் நல்ல பழக்கங்களை பார்த்து எடுத்துக்கிறது இல்லை, அது எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அப்படி பார்க்குறச்ச சௌச்சாச்சாராம்ச்ச சிக்ஷயேத் அப்படின்னு சொன்னதுனாலே இந்த விஷயங்கள்லாம் சின்ன குழந்தையிலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்படி ஏற்படுத்திட்டோன்னா லோகத்துக்கே நன்மையாக இருக்கும். நமக்கு மாத்திரம் இல்லை, பல விஷயங்கள் அவர் சொல்கிறச்ச ரொம்ப எனக்கு பிடிச்சது. வக்துரேவஹி தஜ்ஜாட்யம் ஸ்ரோதாயத்திர நபுத்தியத்தே அப்படின்னு ஒரு உக்தி மதுசூதன சரஸ்வதி சொல்லுவார். அதாவது அவர் சொல்கிறார் மற்றவாளுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை. மற்றவாளுக்கு புரியும்படியாக சொன்னால் தான் இவருக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார்.
வக்துரேவஹி தஜ்ஜாட்யம் ஸ்ரோதாயத்திர நபுத்தியதை. இவர் பேசுகிறார் ஆனால் ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு சொல்கிறவருக்கே புரியல அப்படின்னு அர்த்தமா. அப்படி பார்க்கறச்சே அவர் பேசினது ரொம்ப நன்னா பேசினார், நன்னாவே மனசுக்கு ஆனது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சொன்னதை நான் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அவருக்கு தன்யவாதத்தை சொல்கிறேன். இந்த 5 பூதங்களில் ஆகாசம் இருக்கே, இந்த ஆகாசங்கிறது ஒன்று இல்லைன்னு சொன்னால் அதுதான் அவகாசப்பிரதம்னு சொல்கிறா. இது இருக்குது இல்லைங்கிற தார்ஷனிகமான ஒரு மதபேதங்கள்லாம் இருக்குது. சில பேர் இருக்குங்கிறா, சில பேர் இல்லைங்கிறா. இல்லைன்னு சொல்கிறவா கூட ஒரு சில இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அது வேறு பார்க்குறோம். வாயு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பௌத்த மதத்தில் ஆகாசங்கிற ஒரு தத்துவமே கிடையாது. ஆனால் அதே புத்தர்கிட்ட அவருடைய கிரந்தங்கள்லேயே வாயு கிம் சன்னிஸ்ரயா அப்படின்னு கேட்குறான். வாயுக்கு ஆதாரம் என்ன? வாயு இங்கே இப்படி வேகமாக போகணுமோ இல்லையோ, காற்று அடிக்கணுமோ இல்லையோ, இந்த காற்று அடிக்கும்போது அது எங்கே அடிக்கும், அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்குறாளாம். வாயு ஆகாச சன்னிஸ்ரயான்னு பதில் வருவார். ஆகாசம்னு ஒரு தத்துவம் கிடையாதுன்னு சொல்கிறவா கூட ஆகாசம் இருக்குது அப்படிங்கிறத தன்னறியாமல் சொல்லிவிடுறா அப்படிங்கிறது அதுலேருந்து புரியுறது. அப்போ அந்த விதத்தில் பார்க்குறச்சே நம்ம பூதங்கள் அப்படின்னு சொல்கிறோமே, அது ஆகாசத்தை சேர்த்து தான் சொல்லணும். அப்போ ஆகாசம் இல்லைன்னா இடைவெளி இல்லை, அப்போ எந்த பூதத்துக்குமே இடம் இல்லை. அதனால் முதல்ல ஆகாசத்துடைய உற்பத்தியை தான் நமக்கு காண்பிக்கிறது உபனிஷத்து. ஆகாசத்துக்கும் உற்பத்தி காண்பிக்கிறது தான் அது ஒரு பெரிய விஷயம். அது எப்படி ஆகாசத்துக்கு உற்பத்தி ஆகும்னு நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு உற்பத்தி சொல்கிறது ஆகாச சம்பூதா அப்படின்னு. ஆகாசத்துக்கு அடுத்தது வாயு. இந்த 2 பூதம் வந்தால் தான் மேற்கொண்டு மற்ற பூதங்களுக்கெல்லாம் வேலை. அதனால் ஆகாசத்தையும் வாயுவையும் சிருஷ்டி பண்ணினத்துக்கு அப்புறம் தேஜஸுக்கு அப்புறம் ஜலத்தை சிருஷ்டி பண்ணிவிட்டு அப்புறம் தான் பிருத்திவியை சிருஷ்டி பண்ணியிருக்கார். இந்த ஒரு கிரமத்தில் கூட தாத்பரியம் இருக்குதுன்னு தோன்றுறது. ஜலத்தை சிருஷ்டி பண்ணினாரே தவிர ஜலத்தை சிருஷ்டி பண்ணிவிட்டு உடனே அவர் பிராணிகளை சிருஷ்டி பண்ணிடலை. பூமியை சிருஷ்டி பண்ணிவிட்டு ஜலத்தினுடைய சாரமாக அந்த பூமியை சிருஷ்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேயும் பூமியிலையும் சாப்பிட்றதுக்கு வேண்டிய புருஷன் வாழறதுக்கு ஒரு பிராணி உண்டானதுன்னு சொன்னால் அந்த பிராணி ஜீவிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த ஆகாரத்தையும் சிருஷ்டி பண்ணிவிட்டு அப்புறம் தான் பிராணியை சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னு உபனிஷத்து சொல்கிறது. ஐத்திரேய உபனிஷத்தும் அப்படி சொல்கிறது, நம்ம தைத்திரிய உபனிஷத்தும் அப்படி தான் சொல்கிறது. பிருத்திவியை சொல்லிட்டு அத்ய பிருத்திவியா ஓஷதய ஓஷதீபியோன்னம் அன்னாத் புருஷா அப்படின்னு சொல்லி புருஷனை பின்னாடி சொல்கிறது. புருஷாங்கிறது உபலக்ஷணமாக வச்சுக்கலாம். எல்லா பிராணிகளையும் சிருஷ்டி பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே அன்னத்தை தயார் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது. இதெல்லாம் உபனிஷத்து ஏன் சொல்லணும் இப்படி? இந்த மாதிரி கிரமத்தை தெரிஞ்சுட்டு நாம் என்ன அதுலேருந்து ஏதாவது ஒரு சிக்ஷை நமக்கு வேணும் இல்லையா கற்றுக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் நமக்கு இயற்கையாக நம்மளுடைய ஜீவிக்கிறதுக்கு தேவையானதை அவர் பண்ணிட்டு கொடுத்துருக்கார். அவர் கடைசியில் ஒரு எச்சரிக்கையாக மந்திரம் சொன்னார், ஒரு தடவை தான் பிருத்திவி வரும், ஒரே ஒரு தடவை தான் அதை வீண் பண்ணிட்டேன்னா நீதா திண்டாடுவே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார். அது சரியாக இருக்கும்னு தோன்றுறது. ஏன்னா அந்த மாதிரி இந்த பூதங்களை நம்ம மொத்தமாக கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக ஆயிடும். அந்த மாதிரி நடந்துவிடக்கூடாது. பகவத் சங்கல்பத்தில் நல்லபடியாக எல்லோரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் இந்த மாதிரி இந்த செமினார் மூலமாக இந்த ஒரு நல்ல சந்தேஷம் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இப்பேற்பட்ட ஒரு உத்தமமான வக்தாக்கள் நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னது ஜனங்கள் எல்லாருக்கும் அவளுடைய ஒரு தனக்கே ஹிருதயாரூடமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பகவான் அவசியம் அனுகிரகம் பண்ணணும். இந்த விதமாக இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல ஒரு செமினார் நம்ம காலேஜ் மூலமாக நடந்தது. இதுக்கு ஏற்பாடு பண்ணினவர், இதுக்கு என்னால் முதல்ல ராம்கோ அவள் வந்திருந்தா கார்த்தாலே, அவள் தான் இதுக்கு மூலமாக தன உதவி பண்ணி இது பண்ணணும்னு சொல்கிறவாங்கிறது கார்த்தாலே தெரிஞ்சது.
அவள் வேறு ரிக்வேதத்துக்கு ஆத்தியாத்மிகமாக ஒரு வியாக்கியானம் பண்ணிகிட்டு இருக்கா. ரிக்வேதத்தில் உள்ள சூக்தங்களை பொறுக்கி எடுத்து அத்தியாத்ம தீபம்னு பேர், அத்தியாத்ம தீபம் அப்படின்னு. அதுலேயும் எல்லா வியாக்கியானங்களையும் பார்த்துட்டு கடைசியில் அத்தியாத்மபரமாக ஒரு வியாக்கியானம், அதுக்கு விரோதம் இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணிகிட்டு இருக்கா. பெரிய வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் ரிக்வேத விஷயத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம் இந்த செமினார் மூலமாக. எனக்கும் இதில் ஒரு 4 வார்த்தை பேசுகிறதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்ததுனாலே அப்படிப்பட்ட இதை நிர்வாகம் பண்ணுற அத்தனை பேருக்கும், பிரின்சிபாலுக்கும், ரகு சாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய கிருத்தஜதையை தெரிவிச்சுண்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். கடைசியாக நம்மளுடைய டிவி வாசுதேவா சார் அவர்கள் பேசி எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த எங்களுடைய வி கிருஷ்ணசுவாமி ஐயர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்டிகளுக்கும், எங்களுடைய நிர்வாகத்தின் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய வி ஸ்ரீகாந்த் சார் அவர்களுக்கும், பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய கோபால் சுவாமி அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய ஏனைய காரியதர்சி எல்லோர்களுக்கும், எங்களுக்கு இதுக்கு துணையாக இருந்த எங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கணபதி சுப்பிரமணியம் மற்றும் விநாயகம், ஸ்ரீனிவாசன், மணவாளன் போன்ற அத்தனை பேருக்கும், இதை கேட்ட உங்களுக்கும், எங்களுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கு எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பூனாக இருந்து எங்களுக்கு கூட எப்போயுமே எந்த காரியம் பண்ணாலும் எங்களோட இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கும், எங்களுடைய எப்பயுமே எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய முதல்வர் திரு அருணசுந்தரம் அவர்களுக்கும், ஏன்னா இது பண்ணுறதுக்கு அவர் தான் ஒரு பெரிய உற்சாகம் பண்ணிக்கிட்டு கேட்டு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது மாதிரி எங்களை ஒரு உற்சாகப்படுத்தி இது மாதிரி பண்ணிட்டு இருந்த அவருக்கும், இதுக்கு இன்றைக்கி இந்த காரியக்கிரமம் ஒரு விசித்திரமாக, அதாவது எல்லாரும் எப்பவுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் லெக்சர் கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இதை நாங்கள் ஏற்படுத்தி பண்ணி இன்றைக்கி இந்த வேத வித்வான்கள் இந்த இடத்துல உட்கார வைக்கணும். ஏன்னா நாங்கள் இது ஒன்லி எஜுகேஷனிஸ்ட் மாத்திரமே பண்ணிருக்கக்கூடிய இந்த இடத்துல வேத வித்வான்களையும் இந்த மாதிரியான சதஸ்ஸுகளும் இந்த மாதிரி விஷயத்தில் அவளை பாகம் எடுக்க வச்சு அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிய வச்சு அவளையும் கொண்டு நம்மளுடைய இந்த விசார கோஷ்டியில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தை ஏற்படுத்தி அவளை கொண்டு வந்ததுக்கும் வேத வித்வான்கள் இருக்கக்கூடிய 4 பேருக்கும் எங்களுடைய வி கிருஷ்ணசுவாமி சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலியமாகவும் இந்த சாஸ்திர பிரகாஷிகா ட்ரஸ்ட் எங்களுக்கு உற்சாகப்படுத்தி இது மாதிரி தானம் கொடுத்ததுக்கும் எல்லோருக்கும் சேர்ந்து எங்களுடைய சபையின் சார்பாகவும் இந்த நன்றி எங்களுடைய மணித்ராவிட் சார் மற்றும் ஆர்கே சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, விட்டு போயிருந்தால் ஏதோ ஞாபகம் வருதுன்னா விட்டுருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தால் டைம் இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால ஒரே ஒரு சங்கச்சத்துவம் பஞ்சாயத்து சொல்லி வேத வித்வான்களோட அந்த வேத கோஷத்தோடு முடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். ஓம் சங்கச்சத்வேதத்வம் சம்போ மனாம்சி ஜானதாம் தேவாபாகம் யதா பூர்வே சஞ்சானானாமுபாசதே மானோ மந்திரஸ்ஸமேதி சமானி சமானம் மனஸ்ஸஹ சித்தமேஷாம் சமானம் மந்திரமபிமந்திரயேவ சமானேன வோ ஹவிஷா ஜுஹோமி சமானி வாகூதி சமானா ஹிருதயானி வஹ சமானமஸ்து வோ மனோ யதா வஸ்ஸு சஹசதி.